हरे हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेरे ब्रह्महृदाय आदिकवे मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदा यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तभुवकं सत्यं परं धीमहि धर्मप्रोचितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गणितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमवेदकृत्यं वैपायनो विरहगादर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो विनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकं अध्यात्मदीपमदितीर्षतां तमोन्दम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाग्रे करकल्पितगम्यमाश्रयेऽहं करुणारसपूरितान्तरङ्गं कमलायतलोचनं कुमारं कमनीयकथारसं मुकुन्दम् प्रेमवात्सल्यसम्पूर्णं प्रमोदाकुललोचनौ कृष्णस्य पितरौ वन्दे श्रीयशोदाव्रजेश्वरौ जयतु नित्यं गोकुलं दिव्यधाम जयतु रामो रोहिणीनन्दनश्च जयतु देवो भक्तकोलाहलोऽयं जयतु देवी राधिका स्वामिनी नः जयतु लोके व्यासपुत्रस्य वाणी गोविन्द निजभक्तेन प्रेमिकेन्द्रेण कीर्तितं गोविन्द शतकं भूयात् सर्वमङ्गलसिद्धये जय जय देवा जय जगन्नाथा जय देवा जलजलोचना जय जनार्दना जलजलोचना जय जनार्दना देवकी बाला दीनवत्सला देवकी बाला दीनवत्सला देवपालका दानवान्तका देवपालका दानवान्तका नन्दकुमारा नवनीत चोरा नन्दकुमारा नवनीत चोरा निर्मलाकरा नीरजवर्णा निर्मलाकरा प्रणतरक्षका प्रेमिकार्चिता प्रणतरक्षका प्रेमिकार्चिता पद्मसंभव प्रमुखपूजिता पद्मसंभव प्रमुखपूजिता जय जय देवा जय जगन्नाथा जय देवा जय जगन्नाथा जलजलोचना जय जनार्दना जलजलोचना जय जनार्दना गोपिका जीवनस्मरणं सद्गुरुनाथ महाराज की புண்ணியமான வைகுண்ட ஏகாதசி நாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துல 24 ஏகாதசிகள் உண்டு. எல்லா ஏகாதசிகளுக்குமே தனி சிறப்பு தான். ஒரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் உண்டு, அதுக்கு பெருமை உண்டு. எல்லாத்தோடைய பெருமையும் மகாபாரதத்தில் தர்மபுத்திரருக்கு ஸ்ரீகிருஷ்ணனே உபதேசம் பண்றார். ஏகாதசியோடைய மகாத்மியம்
எவ்வளவு எவ்வளவு விரதங்கள் இருக்கோ, எவ்வளவு எவ்வளவு சாதனைகள் இருக்கோ, எல்லாத்துக்கும் மேலனானது ஸ்ரீ ஏகாதசி. ஹரிதினம் அப்படின்னே இந்த நாளுக்கு பேர். ஏகாதசிக்கு ஹரிதினம் அப்படின்னே பேரு. ரொம்ப பெருமை வாய்ந்ததானது. எப்படி சிவனுக்கு பிரதோஷ விரதம் பண்றோமோ, பிள்ளையாருக்கு சதுர்த்தி விரதம் பண்றோமோ, முருகருக்கு சஷ்டி விரதம் பண்றோமோ, அதுபோல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஏகாதசி விரதம்ங்கிறது முக்கியமானது. இது மற்ற விரதங்கள் மாதிரி காமிய விரதம் இல்லை. அதாவது பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலைன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாதபடிக்கு எல்லாரும் பண்ணியாகணும். எல்லாருமே ஏகாதசி விரதம் இருந்தாகணும். ஏதோ ஒரு ஸ்வல்பமாவது அல்பமாவது ஏதாவது ஒரு முறையாவது ஏதாவது கொஞ்சமாவது குறைச்சிட்டாவது நம்மளுடைய எண்ணத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணி நம்மளுடைய ஆகார நியமங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, அதுக்கு பல சயின்டிஃபிக்கான ரீசன் சொன்னாலும் ஒரு நாள் நம்ம இது எல்லாத்தையும் பகவான கிட்ட நெருங்கி போய் பஜனை பண்ணி பாட்டு பாடுறதுக்காக தான் உபவாசமே தவிர, உபவாசம் இருந்து சாப்பிடாம இருந்து எல்லாருமே சுள்ளு புள்ளுன்னு எரிச்சு முழறதுக்காக இல்லை. உபவாசம்ங்கிறது அதுல ஒரு அங்கம் தான். முக்கியமானது ஹரிபஜனம், கதாசிரமணம், அதெல்லாம் தான் முக்கியமானதே தவிர உபவாசம்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த விரதம் தான். விரதமே அது பண்றதுக்காக தான் மொத்தமா அதையே பண்ணி அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் இன்னைக்கு பூரா விரதம் விரதம் விரதம்னு சொல்லி பசி வந்து அடுத்தது என்ன சாப்பிடலாம், ஒரு கேசரியாவது கிளறி சாப்பிடலாமா, ஒரு உப்புமாவது கிளறி சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி அதுலயே தியானம் பண்றதுக்கு எதையாவது அன்னபானங்களும் தின்னு திருத்தவனானி கிருஷ்ணா என பாரது. எதையாவது சாப்பிட்டுட்டாவது வாயில போட்டுட்டாவது கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லி பரவாயில்ல அப்படிங்கிறது முக்கியம். அந்த இடத்துல அன்றைய தினம் ஹரிபஜனமோ ஹரிகீர்த்தனமோ அதை கேட்கறதுதான் அப்படிங்கிறதுனால முக்கியம். எல்லா வைஷ்ணவர்களுக்கும், வார்க்கரி சம்பிரதாயமா இருக்கட்டும், ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கட்டும், எந்த வைஷ்ணவர்களுக்கும் அந்த ஏகாதசிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப உயிருக்கும் மேலானது. அதை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கும் போது அந்தந்த க்ஷேத்திரத்துல அந்தந்த ஏகாதசி ரொம்ப பெருமையானது. இப்ப கார்த்திகை மாசத்து ஏகாதசி கைசிக ஏகாதசி அப்படிங்கிறது திருக்குறுங்குடியிலையோ இல்ல குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு ரொம்ப பெருமையா இப்ப கொண்டாடினோம் அந்த ஏகாதசியோ, அது மாதிரி ஒரு ஒரு க்ஷேத்திரத்துல ஒரு ஒரு மாசத்துல வரதான ஏகாதசி ரொம்ப பெருமை வாய்ந்தது. தமிழ்நாட்டுல பூரா இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசத்துல வரதான வளர்பிறையில வர ஏகாதசிங்கிறது மோக்ஷதா ஏகாதசி, முக்கோட்டி ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப பெருமை வாய்ந்தது. ஏன்னா பகவானே ஒரு ஜீவன் மோட்சம் அடைஞ்சா எப்படி போவான் அப்படிங்கிறத வைகுண்ட துவாரத்து வழியா வந்து எப்படி போறா. இன்னைக்கு கார்த்தால புறப்பாடுக்கு வந்திருந்தேன்னா தெரிஞ்சிருக்கோம். முன்னாடி ஒருத்தர் அப்படியே அந்த மோட்சத்துக்கு ஜீவன் எப்படி போவாருங்கிறத படிச்சுட்டே வருவார். எப்படி போவார், எப்படி அந்த ஜீவன் அடையும், பகவானை எப்படி அடையுங்கிறது தான் பகவான் அது ஒரு டிராமா மாதிரி அந்த ஜீவன் வைகுண்ட துவாரத்தை தாண்டி இப்படி போகும் அப்படிங்கிறது தான் அர்ச்சிராதி மார்க்கமா அப்படி கிளம்பி வந்து அந்த ஜீவன் எப்படி போகுமோ அது மாதிரி போய் காமிக்கிறார். அதனால உனக்கும் எப்படியும் கடைசி காலத்துல என்ன வந்துதான் அடைய போற அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு வைகுண்ட ஏகாதசி உற்சவம். அதுல முக்கியமானது அத்தியனோத்சவம் அப்படின்னு பூரா திவ்ய பிரபந்தங்களையும் 4000 பாசுரங்களையும் பாடுறது, சேவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இது நம்மாழ்வார் காலத்திலேருந்து அப்புறம் திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர் எல்லாரும் தொன்று தொட்டு இருக்கக்கூடியதான வழக்கமானது. 21 நாள் இந்த உற்சவம் நடக்கும். பகல் 10 ராப்பத்து அப்படின்னு ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பின்னாடி 10 நாளா 4000 பாசுரங்களும். இன்னிலேருந்து திருவாய்மொழி ஆரம்பம். இன்னி ராத்திரியிலேருந்து திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் மேல இருக்கிறதுனால அது திருவாய்மொழி ஆரம்பம். அப்ப இது பூரா தமிழ் மாதம். விஷ்ணோர் கானச்ச நித்தஞ்ச நடனச்ச விசேஷதா அப்படின்னு பூரா கானத்துக்கும் நாட்டியத்துக்கும் அதுதானே மார்கழி சீசன் நடக்கிறது. அந்த சீசனுக்கும் முன்னாடி ஆரம்பிச்சதான இந்த அரையர் சேவையோ இந்த பகல் 10 ராப்பத்து உற்சவமோ எல்லாமே பகவானை பாடுறதுக்காக பகவானை கொண்டாடுறதுக்காக வந்ததான உற்சவங்கள். அந்த சமயத்துல கோபாலன் எழுதியிருக்கிற இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவ சமயத்துல பாகவத சப்தாகம் வச்சுட்டு அதுல ஏதோ ஒரு 10 வார்த்தை கிருஷ்ண லீலைகளை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும்ங்கிறது என்ன பாக்கியத்துக்கு மேல பாக்கியம் தான் சொல்லணும். இதுக்கு மேல என்ன பெரிய பாக்கியம், என்ன கேட்டுடம் கிம்மவரணீயம் இத்யோபதீகம் கிம்மவரணீயம். இதுக்கு மேல ஒரு வரம் கேட்டாலும் நம்ம ஆசைப்பட்டாலும் கொடுக்க முடியாது பகவான். வைகுண்ட ஏகாதசி சமயமா மன்னார்குடி சம்பகாரண்ய க்ஷேத்திரத்துல எந்த க்ஷேத்திரத்துல கோபிலர் கோபுரளையர் கிருஷ்ணாவதாரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர்களுக்காக பிரத்யேகமா ஒரு கிருஷ்ணாவதார லீலைகள் எல்லாம் பகவான் காமிச்சானோ, எந்த ஒரு க்ஷேத்திரத்துல அத்வைதிகளும் விசிஷ்டாத்வைதிகளும் துவைதிகளும் எல்லா வித்வான்களும் பெரிய பெரிய வித்வான்கள் மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள் போன்ற எல்லா சம்பிரதாயத்து பெரியோர்களும் இங்க ராகவேந்திர சுவாமிகளே நம்ம கோபாலனை சேவிச்சு 6 ஸ்லோகங்கள் சமர்ப்பிச்சிருக்கார். விஜயதாசர் அந்த தாசர் சம்பிரதாயத்துல விஜயதாசர் இங்க வந்திருந்த போது ஹரித்ரா நதியில சத்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தான்.
அப்ப சின்ன குட்டி ஒரு மாடு மேய்க்கிற பையனா நம்ம ராஜகோபாலன் அங்கேருந்து வந்து ஹரித்ரா நதியில தண்ணியை குடிச்சுட்டு விஜயதாசர் அப்படி மேல அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு போர் மேலேயே துப்பினாராம். துப்பின உடனே சரி ஏதோ குழந்தை பண்றதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி கரைக்கு வந்து அனுஷ்டானம் பண்ணார். திருப்பி அதே மாதிரி அந்த குழந்தை வாய் கொண்டுச்சா அவர் மேல துப்புறது. திருப்பி ஸ்நானம் பண்ணார், திருப்பி கரைக்கு வந்தார், திருப்பி அனுஷ்டானம் பண்ணார். திருப்பி அந்த குழந்தை இதே மாதிரி பண்ணிட்டே இருக்க, ஏன்பா இப்படி பண்றேன்னு அதட்டி அந்த குழந்தைய விரட்டினோடனே அந்த குழந்தை ஜல் ஜல் உள்ள கோயிலுக்குள்ள ஓடி போக யாருன்னு பார்த்தா கோபாலன். கோபாலன் மாதிரி குழந்தையா நம்ம ஆசைப்பட்டாலும் நம்ம கண்ணு முன்னாடி குழந்தையா தானே விளையாடிட்டு இருக்கான். விஜயதாசருக்கு வந்தா மாதிரி அதே மாதிரி தானே விளையாடிட்டு இருக்கான் நம்மளோடையும். ராகவேந்திர சுவாமிகளுக்கோ விஜயதாசருக்கோ அப்புறம் மன்னாரு கிருஷ்ணா அப்படின்னு பாடியிருக்காரு. அதே போல தீட்சிதரும் இதே 250வது வருஷம் முத்துசுவாமி தீட்சிதருடைய அந்த கொண்டாடிட்டு இருக்கிற வருஷம் தீட்சிதர் 2 கீர்த்தனங்கள் இந்த கீர்த்தனம் கஷேத்திரத்துக்கு ஸ்ரீராஜகோபால போன்ற ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் 2 கீர்த்தனங்கள் சாவேரியிலும் ஜெகன்மோகினியிலும் 2 கீர்த்தனம் பாடியிருக்கார் நம்ம கோபாலன் மேல. ஊத்துக்காடு வெங்கடகவியின் பிறந்த ஊரே மன்னார்குடி தான். ஊத்துக்காடுன்னு அவர் போய் சேர்ந்து ரொம்ப பெருமையாயிட்டே தவிர அவர் பிறந்த ஊரே மன்னார்குடி தான். குலதெய்வமே ராஜகோபாலன் தான் அவருக்கு. பூரா கீர்த்தனங்களும் அத்தனை பாட்டுகளும் ராஜகோபாலன் மேலதான் நிறைய பாடினோமா. நீனு பூரதாரி ராஜகோபால மணினு பூரதாரி கங்கண கிங்கிணி கணமணினு பூரதாரி தனக்கு நிகரில்லாத சுவாமி தருவெண்ணையும் போதாதன மறுபடி ஒரு தொந்தரவிடும் தனக்கு நிக இல்லாத சுவாமி. ராஜகோபால சுவாமி மேலதான் பாடுறார். எங்கும் காணாத ராஜகோபால சுவாமி மஞ்சனமாட நிவாராய். குளிக்க வருதுனாலும் ராஜகோபால சுவாமியை தான் கூப்பிடுறார். எத்தனை கேட்டாலும் போதும் என்பதே இல்லை, ஏனோ இப்படி ஆச்சே. இசையின் குழலூதி எருகுலமோடு உறவாடி தன்னிகரில்லாத ராஜகோபால சுவாமி உன் புகழத்தனை கேட்டாலும் போதும் என்பதே இல்லை, ஏனோ இப்படி ஆச்சே. உன் புகழை எவ்வளவு கேட்டாலும் தன்னிகர் இல்லாத ராஜகோபால சுவாமி அப்படின்னு அந்த ராஜகோபாலன் ராஜகோபால அப்படின்னு ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். எவ்வளவு கீர்த்தனம். இங்க ராஜகோபாலன் வெண்ணத்தாழிக்கு வரதான உற்சவத்தையே பூரா ஒரு கீர்த்தனமாக பாடியிருக்கார். வெள்ளி பல்லாக்கல எல்லாரும் வெண்ணெய் எரிய நீ வீதியில வேதபாராயணத்துக்கும் பஜனைக்கும் நடுவுல கோபாலா வரியே அப்படின்னு ராஜகோபாலனை பாடியிருக்கார். பல கீர்த்தனங்கள் இந்த செப்பகாரண்ய கஷேத்திர மகாத்மியத்தையும் எப்படி பகவான் அவர்கள் சாட்சாத்கரிச்சாருங்கிறதையும் பகவான் ஒரு உற்சவத்தையும் எப்படி நடத்திக்கிறாங்கிறதையும் வர்ணிச்சு மாள எந்த ஊருக்கும் இல்லாத பெருமை. 18 நாள் பிரம்மோற்சவம், 32 திருக்கோலம். இதெல்லாம் என்ன தெப்பம்னா அது ஊர் கோயில் அளவு எவ்வளவு இருக்குமோ தெப்ப குளமும் அவ்வளவு அளவு இருக்கு. ராஜாக்களும் அச்சுதபநாயக்கர் போன்ற ராஜாக்கள்லாம் அவ்வளவு கூட்டி இழைச்சிருக்கார்கள் கோபாலனுக்கு. எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் அவருடைய காயல்லே ராஜகோபாலன் தான் இருக்குமா. அந்த ஆட்சி காலத்துல நாயகர் காலத்து ஆட்சி காலத்துல கோபாலன் தான் இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும். பல கோபாலனோட கோயில்கள் உண்டு. ராஜகோபாலன் ராஜமன்னார்குடிங்கிறது இங்க முக்கியமானது. காட்டு மன்னார்குடி சிதம்பரம் பக்கத்துல இருக்கிறது அங்கேயும் ராஜகோபாலன் தான். அதே போல பாளையங்கோட்டையிலையும் ஒரு ராஜகோபாலன் கோயில் உண்டு. அதே மாதிரி கோபாலன் இருப்பான். ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் ரங்கமன்னான ராஜகோபாலனா தான் நிற்பான். பல கோயில்கள்ல ராஜகோபாலனா இருக்கிற அந்த திருக்கோலம் இருந்த போதிலும் நம்ம மன்னார்குடியில கோபாலனுக்கு ஈடு அழகு அது அழகுதான். தனி அழகுதான் ராஜகோபாலனுடைய அந்த அழகோ சௌந்தரியமும். எத்திரைலோக்கிய மகிய சோபின்னு ஆரம்பிச்சோமே அது போலதான பேசும் தெய்வமா, எல்லாரோடையும் விளையாடுற தெய்வமா, அத்தனை பேருக்கும் சந்தான கோபாலனா இருக்கக்கூடியதான அந்த கோபாலனுடைய பெருமை எவ்வளவு சொன்னாலும் ஆளாது. ஒரு லீலையா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்ப ஒரு சந்தர்ப்பம் இப்ப ஏகாதசி விரதம் மாதிரி சிவராத்திரி விரதம். சிவராத்திரி அன்னைக்கு நந்தபாபா பூரா விரதம் இருந்துட்டு அம்பிகாவனம்னு பிருந்தாவனத்து பக்கத்திலே 12 காடுகள் உண்டு. அந்த 12 காடுகள்ல அம்பிகாவனம்னு ஒரு வனத்துல சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி பூரா சிவ பூஜை எல்லாம் பண்ணி பஜனை எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் அவரவர்கள் அப்படியே புல்வெளியில படுத்து கிடக்கும் போது நந்தபாபாவை அங்கேருந்து வந்து ஒரு பாம்பு வந்து கவிழ்ச்சு, மலைப்பாம்பு
அங்கேருந்து மலைப்பாம்பு கவ்வி நந்தபாபா இடுப்பு வரைக்கும் அந்த மலைப்பாம்பு கடிச்சுடுச்சு. உள்ள போயாச்சு, உடம்புக்குள்ளே போயாச்சு, அவருக்குள்ள போயாச்சுங்கும் போது ஊர் ஜனங்கள்லாம் அங்கேருந்து பார்த்தா, ஐயோ நந்தபாபாவை பாம்பு கடிச்சுடுத்து, நந்தபாபாவை பாம்பு கடிச்சுடுத்து முழுங்கிடுத்துன்னு உடனே அங்கேருந்து ஒரு மழை தூத்தல் பொறிஞ்சாலும் கிருஷ்ணா காப்பாத்து, காட்டுத்தீ வந்தாலும் கிருஷ்ணா காப்பாத்துன்னு ஓடி வந்த அந்த ஜனங்களுக்கு இந்த பாம்பு வந்து முழுங்கிடுத்துங்கும் போது அங்கேருந்து கிருஷ்ணா காப்பாத்துன்னு ஓடி வர வேண்டாமோ? அதுதான் பகவான் எப்ப நம்மளுக்கு அந்த புத்தியை கொடுப்பான், எப்ப கெடுப்பான் சொல்லவே முடியாது. அவர்கள் இத்தனை பிரயாசம் பண்ண போதிலும் திடீர்னு அங்கேருந்து எல்லாரும் அவரவர்கள் ஏதாவது உபாயம் பண்ணலாம், எல்லாரும் ஏதாவது ஒரு உபாயம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து எல்லாரும் அந்த பாம்பு வாலுக்கு கொல்லி வைக்கிறார்கள், நெருப்பு வைக்கிறார்கள், பாம்பு அடிக்கிறார்கள். பாம்பு வாலுக்கு கொல்லி வச்சா உள்ள இருக்கிற நந்தபாபாவுக்கும் எரியும் அப்படிங்கிறது தோண வேணாமோ? அது தோண வைக்க, ஆமா மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனம் ச அப்படின்னு யாருக்கு நினைவையோ நினைவை இழக்கணுங்கிறதும் எல்லாம் பகவானோட கையில இருக்கு. அப்ப அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது உடனே கண்ணன் அங்கேயிருந்து ஓடி வந்தான். என்ன ஆச்சு, என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் நிறுத்துமோ அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு மேல காலை வச்சான். பாம்பு மேல காலை வச்சா அந்த பாம்பு மலைப்பாம்பே மாறி ஒரு வித்யாதரனா, ஒரு தேவ புருஷனா மாறிது. சுதர்சனன் என்கின்ற தேவ புருஷனா மாறிது. மாறினோடனே அவன் சொல்றான், நான் அங்கிரஸ் மகரிஷி கிட்ட தப்பா அபச்சாரம் பண்ணேன், அவரை பார்த்து பரிகாசம் பண்ணேன், இந்த மாதிரி தாடி மீசையும் வச்சுட்டு இருக்கியே, என்ன மாதிரி அழகா இருக்க முடியுமா, எனக்கு பேரே சுதர்சனன், பார்க்கறதுக்கே அழகா இருப்பேன் அப்படிங்கிறது என் சுதர்சனன் எனக்கு பேரு அப்படின்னு என்னோட அழகுல இவ்வளவு அபிமானம் வச்சுட்டு இருந்தேன். அவர் கொடுத்த சாபத்தினால நான் பாம்பா போயிட்டேன். ஆனா அவர் சாபம் கொடுத்தாரா அனுகிரகம் பண்ணாரான்னு தெரியல, பிருந்தாவனத்துல நெளியக்கூடிய பாம்பா மாறிட்டேன். பிருந்தாவனத்துல நெளிய பாம்பா ஆகி நந்தபாபா காலை பிடிக்க வந்து கண்ணன் என் திருவடி, அவன் திருவடியை மேல வச்சு சாபம் தீர்ந்து நான் திருப்பியும் நான் வித்யாதரனா மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு கதை. பகவான் அந்த வித்யாதரனுக்கும் மோட்சம் கொடுத்தான், அவனுடைய சாபத்துல இருந்து விடுவிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. வசந்த காலத்துல பகவான் இதே மாதிரி ராசலீல பண்றான், நித்தியம் ராச விலாசுக்கிறது அப்படிங்கிறதுனால சரத்காலம் மட்டும்தான் ராசம்ங்கிறது இல்லாதபடிக்கு எல்லா மாசங்கள்லயும் எல்லா நாள்லயும் ராசலீல அப்படிங்கிறது நடக்கும். அது மாதிரி வசந்த காலத்திலயும் பகவான் வசந்தோத்சவமா எல்லார் மேலேயும் பீச்சாங்குழல எடுத்து வஸ்திராயந்திர பிரணீதகரா பக்த ஜீவாதுரவியாக எல்லார் மேலேயும் கலர்பொடிகளை தூவி அங்கேருந்து எல்லாரும் சந்தோஷமா வாரி கிரீடையா எல்லாரும் ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து திடீர்னு ஒரு அசுரன், சங்கச்சூடன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து அங்கேருந்து கோபிகைகள் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்கறான். கோபிகைகளுக்கு தப்பா நடந்துக்க பார்த்தோடனே கோபிகைகள் எல்லாரும் அங்கேருந்து கதறாரு, கிருஷ்ணா எங்களை காப்பாத்து அப்படின்னு. உடனே கண்ணன் அந்த சங்கச்சூடன் பின்னாடியே துரத்தி போய் காட்டில் அந்த சங்கச்சூடனை தண்டனை கொடுத்து அவன் தலையில இருக்கக்கூடியதான ஒரு ரத்தனத்தை பறிச்சுட்டு திரும்பி வந்தார். வந்தோடனே பல்ராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்துதான் அத்தனை கோபிகைகளோடு சேர்ந்து அங்கே பீச்சாங்குழல் அடிச்சு விளையாடிட்டு இருக்கார்கள். பல்ராமர் அத்தனை கோபிகளுக்கும் காவல் வச்சுட்டு அந்த சங்கச்சூடனோட சண்டை போடுறதுக்காக பகவான் போய் சங்கச்சூடனன் தலையில இருக்கக்கூடியதான ரத்தனத்தை பறிச்சுட்டு அங்கேருந்து வந்து பல்ராமருக்கு பரிசா கொடுத்துட்டு பகவான் அங்கேருந்து கிளம்பி போக பல்ராமரும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு வசந்தோத்சவத்தில் நடந்ததான ராசலீல சங்கச்சூடவதம் அப்படிங்கிற ஒரு கதையும் சொல்லி, அதே போல எல்லா கோபிகளும் நின்று ஜோடி ஜோடியா நின்று பகவான் மாடு மேய்க்க போற அழகும், அவன் எவ்வளவு அழகா இருக்குங்கிற அழகும், எல்லா தேவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் மேல ஆகாசத்துல நின்று கொண்டு பகவான் மாடு மேய்க்கிறதும் போகிறது வந்ததும் போனதும் க்ஷண நேரம் ஆனாலும் மனம் அப்படியே அவன்கிட்டயே லயிச்சு எடுத்து ஊதுகாடு பாடுறா இல்லையா, அது மாதிரி எல்லாரும் மனசு அப்படியே பறி கொடுத்து கண்ணனை அப்படியே அழகா பார்க்கறத யுவள கீதம் அப்படின்னு நிறைய வர்ணிச்சு அடுத்த ஒரு அசுரனா வந்துட்டு இருக்கும்போது பார்த்தான், பிருந்தாவனத்துல கொக்கு வடிவமா வந்தா கிழிச்சு போட்டுடுறான், பாம்பு வடிவமா வந்தா கிழிச்சு போட்டுடுறான், இது மாதிரி எல்லாம் வந்தா. ஆனா அவளுக்கு இஷ்டமா இருக்கிற மாடு மாதிரியே வந்தா என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு அரிஷ்டன் அப்படின்னு ஒருத்தன், அரிஷ்டாசுரனா பெரிய காள மாடு, பெரிய மாடு ஆட்டம். அந்த மாடா அங்கேருந்து வந்து திமுல ஆட்டிட்டு அங்கேருந்து எல்லாரையும் குத்தி எல்லாரையும் கிழிச்சு எல்லாரையும் வதச்சு எல்லாரையும் தொந்தரவு படுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த அரிஷ்டாசுரனை அங்கேருந்து பகவான் அடிச்சு கொண்டு அந்த பாவம் தீரணுங்கிறதுக்காக கோஹத்தி பண்ணிட்டான் அப்படின்னு யாராவது சொல்லிட போறாளேங்கிறதுக்காக அரிஷ்ட குண்டம்னு ஒண்ணு ஏற்படுத்தி அதுல ஸ்நானம் பண்ணி யாரெல்லாம் கோஹத்தி பண்றார்களோ அவளுக்கெல்லாம் பாவம் போகுங்கிற மாதிரி அந்த அரிஷ்டாசுரனை கொல்ல கம்சனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஏதோ அனுப்பிண்டே இருக்கும், ஆளெல்லாம் கொல்றதுக்கு அனுப்புறோமே தவிர ஒருத்தனாலும் திரும்பி வந்து அந்த ஆள் போயிட்டான், கண்ணன் போயிட்டான், யாரோ கொல்றதுக்காக போயிட்டான்னு சொல்றதுக்கு திரும்பி வரமாட்டேங்கிறான். போறானே தவிர அவன் போயிடுறானே தவிர யாருமே போகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு கம்சனுக்கு இப்பதான் லைட்டா பொறி தட்டுறது. என்னடா அது போகிற வாழ்ல யாருமே திரும்பி வர மாட்டேங்கிறாளேன்னு அப்பதான் நாரதர் சபைக்கு வரார். கம்சா
உன்னை முட்டாள்னு சொன்னது திருப்பி 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 ருச்சுப்படுத்துறியே. நீ அனுப்பினவாள்லாம் யாருமே ஒருத்தர் கூட திரும்பி வரலங்கிறது உனக்கு தெரியலையா? நீ யார நீ சத்ருன்னு நினைச்சு எல்லாரையும் அங்க இருக்கான் அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க. உன் சத்ரு பிருந்தாவனத்துலதான் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் பிள்ளையா அங்க வளர்ந்துட்டு இருக்கான். அது வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த குழந்தைகள். பல்ராமன் கிருஷ்ணன் 7 8வது குழந்தைகள் அங்கதான் வளர்ந்துட்டு இருக்கார்கள். அத்தனை அசுரர்களையும் அவர் தான் கொள்றார்கள். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு அப்படின்னு உடனே சானூரன் முஷ்டிகன் சரத்தோசரகன் எல்லாரையும் அவளெல்லாம் கூப்பிட்டு எப்படியாவது இந்த பசங்களை எப்படியாவது மதுரைக்கு கூப்பிட்டு அவர்களை எந்த ஒரு விதத்திலேயாவது அடிச்சு கொள்றது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னே சரி கடைசியில எதுக்கும் ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு ஒரு குதிரை வடிவத்துல கேசிங்கிற அசுரனை அனுப்ப அந்த கேசிங்கிற அசுரன் அங்கேருந்து வந்து எல்லாரையும் வந்து தாக்கினோடனே பகவான் அந்த கேசிங்கிற குதிரை வாயில தன் கையை விட்டு அப்படியே கொதிக்கிற நெருப்ப போல அங்கேருந்து அவன் கை இருக்கான் பகவானோட கை. அதனால அந்த கேசியால மூச்சே விட முடியாத இருக்க அவன் வாயை 2ஆ பிளந்து அந்த கேசியும் கொண்டதுனாலேயே பகவானுக்கு கேசவன் கேசவஹா கிளேசநாசனஹா. கேசவன்கிறது நிறைய அர்த்தம் உண்டு. கேசியை கொண்டதுனால கேசவன், நிறைய அழகான கேசம் உடையதுனால கேசவன், நம்மளுடைய கிளேசங்கள்லாம் போக்குறதுனால கேசவன் அப்படின்னு இருக்க பகவான் அந்த கேசியை கொண்டுட்டு தன் கையை அலம்பின இடம் தான் கேசி காட் அப்படின்னு இன்னைக்கும் பிருந்தாவனத்துல இன்னைக்கும் ஹாரதி எல்லாம் முக்கியமா பண்ணுவாளே அந்த கேசி காட் அப்படின்னு. அந்த கேசி காட்ல அலம்பி கையலம்பினோடனே நாரதர் வரார். நல்ல இன்னும் எத்தனை நாள் பிருந்தாவனத்திலேயே இருந்துட்டு உன் லீலைகள் எல்லாம் காமிச்சுட்டு இருக்க போறேன்னா வெளியில இருக்கிற ஜனங்கள்லாம் தத்தளிக்கிறார்களே எல்லாரும், உன் அவதார காரியத்தை நீ மறந்துட்டியா? இன்னும் வெண்ணப்பானையிலே இருந்து வெண்ணையோடே இதோடே கோபிகளோடும் கோபர்களோடும் இருக்க போறியா? எல்லாரும் உனக்கா இந்த உலகமே காத்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் தத்தளிக்கிறது. நீ உன் லீலையை காட்ட வேண்டாமா? அவதார உன்னுடைய காரியத்தை பண்ண வேண்டாமான்னு சொல்ல பகவானும் நானும் அதுக்கு தான் தயாரா இருக்கேன். ஆனா எப்படி இந்த கோபர்களும் கோபிகளையும் நான் விட்டு வருதுன்னு எனக்கு மனசு தெரியல அப்படின்னு அங்கேருந்து பகவானும் தன்னுடைய காரியத்துல சித்தமா இருக்க கம்சன் பார்த்தா எல்லா அசுரர்களையும் அனுப்பினா யாருமே திரும்பி வரமாட்டேங்கிறா. யார ஒருத்தர் அனுப்பினான்னா திரும்பியே வராம கண்ணனை அழைச்சிட்டு வருவா அப்படின்னு பார்த்தபோது யாராவது பாகவதாள் அனுப்பினாதான் வருவான். பாகவத பிரிய கோவிந்தா அப்படின்னு அவர்கள் பஜனை பாட பின்னாடியே கண்ணன் அங்கேயிருந்து ஓடி வருவான். அதனால யாரு நம்ம ஊர்ல பாகவதாள் இருக்கான்னு பார்க்கும்போது அக்ரூர பாகவதர்னு ஒருத்தர் இருக்க. அக்ரூரன் இந்த எது வம்சத்திலேயே இருந்த யாதவர்களே ஒருத்தர். அத்தனை யாதவர்களையும் அந்தந்த வீடுகள்லேருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுடைய நிலம் மாடு எல்லாத்தையும் புடுங்கிட்டு கம்சன் அவர்கள் எல்லாம் அகதியாக்கி குரு பாஞ்சாலகை பக்கத்து நாட்டில எல்லாரும் பிச்சை வாங்கி சாப்பிட்டு இருக்காளாம் யாதவர்கள்லாம். யாதவர்களை கண்டாலே பிடிக்காத அவர்களை வாழ விடாத பண்ணியிருக்கான் கம்சன். இந்த யாதவர்கள்ல ஒருத்தர் தான் அக்ரூரரும். அக்ரூரரை போய் தனாதிகாரியா பினான்ஸ் மினிஸ்டரா பண்ணியிருக்கானே கம்சனே, அவருக்கு மட்டும் என்ன சாஃப்ட் கார்னர்னா இந்த பூதனா கேசி சகடாசுரனையா தானாதிகாரியா வைக்கிறது, அவர்கள் எல்லாம் போய் பணத்தை அவர்கள் கையிலையா கொடுக்கறது. இதுக்கு ஒரு நல்ல ஆளை பார்த்து தானே கொடுக்கணும், பாகவதரா பார்த்து கொடுக்கணுங்கிறதுனால அக்ரூர தானம அந்த மந்திரியா அங்கேருந்து நியமிச்சு நடத்திட்டு இருக்கார். எப்பயும் கார்த்தால சபைக்கு போகிறதும் வேலை பார்க்கறதும் திருப்பி வருவார். வீட்டுக்கு வந்த உடனே கதறுவார், அழுவார். என்னுடைய வாழ்நாளே இப்படியே போயிடுமா கண்ணா? நீ அவதாரம் பண்ணி உன்னுடைய லீலைகள் எல்லாம் பிருந்தாவனத்துல நடத்திட்டு இருக்க. மதுரை இங்கேருந்து அக்கறைக்கு போனா பிருந்தாவனம் வந்துடும். ஆனா என்னால தினம் பொழுதும் இப்படி கம்சனுக்கு சேவகம் பார்த்துட்டு இருக்க மாதிரி என் வாழ்க்கை போச்சே தவிர என்னுடைய வாழ்க்கை ஒன்கிட்ட நான் வந்து உன் சரணத்தை எப்ப அடைய போறேன் அப்படின்னு தினமும் அவர் அழுது கதறுவார். அமோனிதன்யானி தினாந்தராணி ஹரே த்வதாலோகனமந்தரேண அநாத பந்தோ கருணைக சிந்தோ ஹாஹந்த கதம் நயாமி காருண்ய கற்பூர கடாட்ச நிரீக்ஷணேன தாருண்ய சம்பலித சைஷவ வைபவேன ஆபுஷ்ணதா புவனமத்புத விப்ரமேன ஸ்ரீ கிருஷ்ண சிசிரீ குரு லோச்சனம். என்னோட அமூரி தன்யானி, என்னோட ஒரு நாளும் அவ்வளவு வேல்யூபிளான பிரஷியஸான ஒரு டேவும் இப்படி வீணா போடுது. அந்த விலை மதிப்பற்றதான ஒரு நாளும் எனக்கு இப்படி கண்ணனுடைய தரிசனம் இல்லாத வீணா போறதே. வீக்ஷண மோதித பல்லவ வனீத பல்லவ கரபோ லாலித சரணம் ரக்ஷித கோகுலம் கோவர்தன ஈசம் கௌஸ்துப
पीताम्बराभरणं वीक्षेऽहं कदा गोपालबालं वीक्षेऽहं कदा धेनुवराङ्ग विन्यस्तकराग्रं सुखबरसुन्दर त्रिभंगी शरीरं दिव्यसुन्दर मनोहर मनोहरं दिव्यसुन्दर वदन मनोहरं प्रेम निरीक्षण कृतभावभारं वीक्षेऽहं कदा गोपालबालं वीक्षेऽहं कदा எப்ப பாப்பேனோ கண்ணா உன் தரிசனம் எப்ப கிடைக்குமோ நீ மாடு மேல ஒய்யாரமா ஒரு கையை போட்டுக்கொண்டு ஒரு கையில சுருள்கோல் வச்சுட்டு அப்படி ராஜகோபாலனா திரிபங்கி லலிதாகாரனா நிக்கிற அந்த அழக நான் என்னைக்கு போறேன் தேனு வராங்கர விநியஸ்த கராகிரம் சுக சுந்தர திரிபங்கி சரீரம் அப்படி கழுத்துல ஒரு வளைவு இடுப்புல ஒரு வளைவு காலுல ஒரு வளைவா திரிபங்கி லலிதாகாரனா பாங்கே விஹாரியா நிக்கிற ஒரு அழக நான் எப்ப பார்க்க போறேன் என் நாளெல்லாம் இப்படி வீணா போறதேன்னு அழுதுட்டே இருக்கும்போது ராத்திரி ஏதோ அவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து அவரோட ரூம்ல தினோ ராத்திரி வீணா போறதேன்னு அழுதுட்டே இருக்கும்போது கதவை யாரோ படபடன்னு அடிக்கிறான். கதவை போய் திறந்து போய் பார்த்தா மகாராஜா அவங்களை கூப்பிடுறார் சபைக்கு அப்படின்னு சொன்னோடனே அக்ரூரர் பார்த்தா, சே இத்தனை நேரம் உழைச்சிட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட கண்ணனை நினைச்சு அழறதுக்கு எனக்கு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு அங்கேயிருந்து இருந்துட்டு திருப்பியும் அவர் கோட் சூட்டெல்லாம் மாட்டிட்டு தலைப்பாகையை கட்டி கொண்டு சபைக்கு வந்தா கம்சன் அங்கேயிருந்து ஒரு அவசர சபையை கூட்டி எல்லாரையும் பார்த்து சொல்றான், அக்ரூரரே உங்களால ஒரு ஆக வேண்டிய காரியம் இருக்கு. தேவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா எப்படி பகவான் விஷ்ணுவை போய் பிரார்த்தனை பண்ணுவார்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு, அதனால உங்களை பிரார்த்திக்கிறேன். அக்ரூரர் பார்த்தா, நான் மகாவிஷ்ணுவும் இல்லை, நீ தேவர்களும் இல்லை, நீ தேவனும் இல்லை, இது ரெண்டும் இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார். என்ன கொல்ல முடியதான 8வது குழந்தை, தேவகிக்கு பிறந்ததான குழந்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்றான்னு அந்த அந்த மாயா சொல்லிட்டே அந்த மோகினி சொன்னதான அந்த குழந்தை பிருந்தாவனத்துல வளர்றதா. அவனுக்கு கண்ணன்னு பேரா, அவனுக்கு 10 வயசாருதான், அவனுடைய சகோதரன் தான் பலராமன்னு பேரா. அவர்களை எப்படியாவது இங்க மதுரைக்கு கூப்பிட்டு தனுர்யாகம் அப்படிங்கிற ஒரு வியாசத்துல கூப்பிட்டு மல்லர்களை விட்டு அவரை முத்தி கொண்டு அவர்களை கதையை முடிக்கலாம்னு இருக்கேன். அதனால அந்த கண்ணனையும் பலராமனையும் போய் பிருந்தாவனத்திலேருந்து நீங்க அழைச்சிட்டு வரையலாம் அப்படின்னு உடனே அவருக்கு புரியவே இல்லை. இத்தனை நாள் இத்தனை நேரமா பிருந்தாவனம் போக முடியாதா, கண்ணனை பார்க்க முடியாதான்னு கதறி அழுதுன்றதுதான் அக்ரூரருக்கு. திடீர்னு கம்சனே கூப்பிட்டு நீங்க போய் பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு கேட்டவொடனே இது என்ன கனவா நிலவான்னு ஒன்றும் புரியல. ஆனா அவர் நினைச்சிருந்தார், நீங்க அவரை கொல்ல போறீடோ இல்ல அவர் கையால உங்களுக்கு சாவோ, தெய்வம் ஹிபல சாதனம், தெய்வம் பார்த்துக்கிறது, அதனால என்ன பண்ண சொன்னேன், அதனால அந்த காரியத்தை நான் நிறைவேற்றுறேன். பிருந்தாவனம் போக சொன்னீரே, அதை விட எனக்கு அமிர்தமான உபதேசம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு அங்கேயிருந்து அக்ரூரருக்கு படபடக்கிறது. அடுத்த நாள் காத்தால எப்ப விடிய போறது விடிய வச்சுட்டான். அக்ரூரோபிததாம் ராத்ரிம் மதுபுர்யாம் மகாமதிஹி உஷித்வா ரதமாஸ்தாய பிரயயோ நந்த கோகுலம். அடுத்த நாள் காத்தால எழுந்த உடனே தேரு சாரதி எல்லாம் ரெடியா தயாரா இருக்க, எப்படா கிளம்ப போறோம், எப்படா பிருந்தாவனத்துக்கு கிளம்ப போறோம் அப்படின்னு அங்கேயிருந்து தேருல அங்கேயிருந்து ஏறி உட்காந்துட்டார். ஆனா ஏறி உட்காந்துட்ட உடனே மனசுல அவருக்கு பல எண்ணங்கள் வச்சு, எனக்கு எப்படி கண்ணனுடைய தரிசனம் கிடைக்கும், பகவானுடைய கோபாலன் தரிசனம் எனக்கு எப்படி கிடைக்கும், நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணிவிட்டேன்னு என் வாழ்க்கையில எனக்கு போய் கோபாலன் தரிசனம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன தகுதி இருக்கு எனக்கு. கிம் மயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபஹா கிம் வாதா அர்ஹதே தத்தம் யத்ரக்ஷாம்யத்ய கேசவம். நான் என்ன தானம் பண்ணேன், என்ன தபஸ் பண்ணேன், ஒரு ஜபம் பண்ணிருப்பேனா, என்ன பண்ணேன்னு எனக்கு போய் கண்ணனுடைய தரிசனம் கிடைக்கும். மமைதது துர்லபம் மன்யே உத்தம ஸ்லோக தரிசனம், அவனுடைய பகவானுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு. ஆனா இந்த பாக்கியத்தை கொடுத்தது எனக்கு கம்சன் தானே. கம்சன் எல்லாரும் கெட்டவனா இருக்கலாம், ஆனா என் விஷயத்துல எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கான், எனக்கு அவனே தான் குரு. கம்சோபதாத்யா கிருதமே அனுக்கிரகம்,
எனக்கு கம்சன் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான். ஏன்னா எவர் ஒருத்தர் பிருந்தாவனம் போயிட்டு வான்னு சொல்றாரோ அவரே தானே குரு. நம்ம வீட்டு கொல்லையில நிறைய நார்த்தங்காய் விழிச்சிருக்கு, நீங்க வேணா ஊருக்கு போயிட்டு வாங்க, நான் மரத்தெல்லாம் பாத்துக்கிறேன் வீட்டெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லி நார்த்தங்காய் பறிச்சு அவர் ஊறுகாய் போட்டாலும், நீங்க வேணா பிருந்தாவனம் போயிட்டு வாங்களே நான் கொல்லையெல்லாம் பாத்துக்கிறேன் சொன்னாலும் யாரு சொல்றாரோ அவரே குரு. அவருக்கு ஏதாவது சுய பிரயோஜனமா ஏதாவது பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் பிருந்தாவனம் போயிட்டு வாங்குவோன்னு சொன்னார், நான் பாத்துக்கிறேன் வீட்டை நான் பாத்துக்கிறேன் கொல்லையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவரே நம்மளுக்கு குருவா போயிட்டார் இல்லையா. கம்சனே உலகத்துக்கு யமனா இருக்கலாம், என் விஷயத்துல அவன் எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணா. அப்படி தக்ஷாமி அங்க பத்மம் ரக்ஷேங்கிரி பத்மம் பிரகிதோ அமுனா ஹரே கிருதாவதாரஸ்ய துரத்யயம் தமஹ பூர்வோத்தரண்யாலக அகண்ட மண்டலாத்பிஷா ரக்ஷாமி. பகவானை எங்கேயாவது வைகுண்டத்துல போய் பார்க்க முடியுமா? இல்லை என் சாதனையினால ஹிருதயத்துல தான் பார்க்க முடியும், அவதாரம் பண்ணிருக்கிற காலத்துல தானே பார்க்க முடியும். அதனால மனசுல விலவேதமான எண்ணங்கள் போயிட்டே இருக்க பகவானை நான் எப்படியானு பார்த்துடுவேன். பகவான் எப்படி தெரியுமா இருப்பா? எனக்கு தரிசனம் கொடுக்கும்போது பூத்த தாமரையை போல அழகான முகத்தோட உருண்டையான அந்த சந்திரபிம்பம் போன்றதான முகமும் தாமரை போன்ற எடுப்பான கண்களும் அவனுடைய கண்ணாடி போன்றதான அந்த குழைகின்ற சிரிப்போட கண்ணமும் நெற்றியில கஸ்தூரி திலக்கத்தோட அந்த நாசாகிரே நவமோக்திகம்னு அந்த புல்லாக்கு பிரகாசிக்க கண்ணனை நான் எப்படியும் பார்த்தே தீருவேந்திர ரக்ஷாபிமூனம் சுகபோலநாசிகம் ஸ்மிதாவலோகாருணகஞ்சலோச்சனம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிருதம் பிரதக்ஷிணம் மே பிரச்சரத்யமீமிருதः கோவிந்த மகோ ரக்ஷாமி ராஜ கோபால மகோ ரக்ஷாமி கோவிந்த மகோ ரக்ஷாமி दीनस्य माम्येवो किल बहु मानं भोज राजेन दत्तमो दयया दामोदर पददेशो द्रष्टुतेन प्रेषितोऽस्मि सत्यमो गोविन्द मनो रक्षामि राज गोपाल मनो रक्षामि गोविन्द मनो रक्षामि. பகவானுடைய அந்த அழகான முகத்தையும் அவன் சிரிப்பையும் அவனுடைய அழகு எழில் கொஞ்சம் திருமேனியும் நான் பார்க்கவே போறேன் அப்படின்னு மனசாலே அவருக்கே உற்சாகப்படுத்தி கொண்டு அப்யத்யனஸ்துவம் மனுஜே விஷ்ணோஹ மனுஜேர் அமீயஷா வாராவதாரஸ்ய புவோ நிஜேச்சயா. எனக்காக அல்லவோ பிரபு அவதாரம் பண்ணியிருக்கான். நான் ஒரு கால் அங்க போய் கிட்ட நிற்கும் போது சி கம்சனோட ஆள் தானேடா நீ அப்படின்னு என்னை வெறுத்து தள்ளுவானோ மாட்டானே. பிரபுக்கு யாரையும் வெறுத்து தள்ளுறதுக்கே தெரியாதே, என் மனசு அவனுக்கு அறியாதா? நான் எப்பையும் என் மனசால அவனுடைய திருவடியே நினைக்கிறேங்கிறது அவனுக்கு தெரியாதா? சுகிருத்தமம் ஞாதிம் அனன்ய தெய்வம், நான் மேலும் அவனுக்கு சித்தப்பா முறையாச்சே, மேலும் அவனுடைய பக்தனாச்சே, நான் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் வரலேங்கிறது பகவானுக்கு தெரியலையா? என்ன அங்கேருந்து கண்ணன் வந்தோடனே ரெண்டு கையாலேயே என்னை கட்டி தூக்கிடுவான் தெரியுமா? தோர்பியாம் ருஹத்பியாம் பரிரப்ஸ்யதே மம, தோர்பியாம் ருஹத்பியாம் பரிரப்ஸ்யதே மம. என்ன அப்படியே கட்டி தூக்கி என்னை கட்டின்றுமா சித்தப்பா வந்திருக்கேளா அப்படின்னு ஆசையோட கேட்பான். அப்படின்னு அப்படியெல்லாம் மனசுல அப்படியே எண்ணங்கள் ஓடிண்டே வர 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 மதுரையிலேருந்து தாண்டி பிருந்தாவனம் வந்தாச்சு. கார்த்தால கிளம்பினார். மாலை பொழுதா அந்த மாடு மேய்த்துட்டு எல்லா பசங்களும் எல்லாரும் ஓட்டிகிட்டே போறதான கோதூளி தூசரித்தமா இருக்கக்கூடியான அந்த சாயங்காலமா ஆனோடனே அக்ரூர் அங்கேன்னு தேரை நிறுத்த சொல்லி கோகுலம் எவ்வளவு இன்னும் தூரம் கண்ணனோட வீடு எங்க இருக்குன்னு விசாரிக்கலான்னு பக்கத்திலேயே மாடு மேய்ச்சின்னு போறதான ஒரு பையனை பார்த்து எங்க இருக்கு எங்க வீடு இருக்குன்னு கீழே இறங்கலான்னு பார்த்தா பிருந்தாவன அந்த நுண்ணிய மணல் யமுன கரையோர மணல்ல பூரா பகவான் மாடு மேய்ச்சிட்டு போயிருக்கிறதான திருவடி சின்னங்கள்லாம் இருக்கு. சங்க சக்கர யம வஜ்ராங்கிதமான திருவடிகள் எப்படி இழகோலம் போட்டா கோகுலாஷ்டமிக்கு எப்படி இருக்குமோ அதுபோல அந்த திருவடியோட பிருந்தாவன மணல்ல பூரா பகவானுடைய காலடியும் அந்த கண்ணுக்குட்டிகளோட காலடி குழம்படியும் அப்படியே இருக்க
पदानि तस्या किल लोकपाल किरीटजुष्टामलपादरेणो तदर्शगोष्ठे क्षितिकौतुकानि विलक्षितान्याब्जयवाकुशाती பகவானுடைய திருவடியை பார்த்தோன்னே தேர்லேருந்து அங்கேருந்து குபீர்னு குதிச்சு பூரா பிருந்தாவன அந்த மணல்ல அப்படியே உருண்டு பெறற அளவில் உடதி பிருந்தாரண்யா அக்ரூரஹா விருடதி பிருந்தாடவ்யா அக்ரூரஹா விருடதி பிருந்தாடவ்யா விலசித கிருஷ்ண प्रेमाकूतरस विरचित परमोन्मादविमोदः विलुटति बृन्दाटव्या अक्रूरः विलुटति बृन्दाटव्या மூஞ்சி முகர தெரியாம அப்படியே அந்த பகவானுடைய திருவடி பதிஞ்சதான பிருந்தாவன மணல்ல அப்படியே உருண்டு பெரண்டு அங்க பிரதட்சணம் பண்ண அப்புறம் அவரை எப்படியோ நிதானப்படுத்திட்டு அவரோட சுயநிலவுக்கு வந்து மட்டி இப்படி பகவானோட சன்னதியில போய் இது மாதிரி மூஞ்சி முகர தெரியாம நடந்துட்டியா பகவான் கிட்ட நாகரிகமா நடந்துக்க வேணாமா கொஞ்சம் ஒன்னையே நிதானப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்திக்கோ அப்படின்னு அவரே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு எழுந்து அங்க ஒரு மாடு மேய்ச்சிருந்த பையனை பார்த்து பையா கண்ணனுடைய வீடு எங்கடா இருக்கு கண்ணனோட எங்க இருக்கு அப்படின்னு உடனே கண்ணனோட வீடா அதோ தெரியறது பாரு அந்த வீடு அந்த வாசல்ல மாடு கட்டி இருக்கா அங்க ஒருத்தி பால் கலந்து இருக்காளா அவதான் யசோதம்மா அது வாசல்லையே நீல பட்டு கட்டி கொண்டு கொண்ட சாய கொண்ட போட்டு கொண்டு முத்து சரங்கள்லாம் தொங்க கையில தங்க கிண்ணத்தோட காலை இப்படி மாத்தி வச்சுட்டு இருக்காரு அதான் பல்ராமர் மஞ்சப்பட்டு கட்டிட்டு சாய கொண்ட போட்டுட்டு மேகசியாமலனா அங்கேருந்து தங்க கிண்டியோட கையில நிக்கிறானே அதுதான் கண்ணையா அப்படின்னு சொன்னோடனே இது சொன்னதுதான் மிச்சம் அங்கேருந்து அக்ரூரர் ஓடி அங்கேருந்து தேர்லேருந்து ஓடி அங்கேருந்து நடக்கல ஓடி அங்கேருந்து ஒரு ரதா தூர்ணமவப்ளுத்ய சோக்ரூரஹ ஸ்நேகமிக்வலஹ பபாத சரணோ பாந்தே தண்டவது ராமகிருஷ்ணயோ பகவான் பல்ராமரும் பகவானும் ஸ்ரீகிருஷ்ணனும் ரெண்டு பேரும் திருவடியை இப்படி வச்சுட்டு இருக்கும் போது அந்த திருவடிக்கு மத்தியில இருக்கிறதான கேப்ல கொண்டு வந்து தன் தலையை எடுத்து நுழைச்சுட்டாரா அக்ரூரர் ஓடி வந்து அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து பகவான் ரெண்டு தன் கையால அக்ரூரரை தூக்கி மேல அப்படி நிறுத்தி வச்சுட்டு பார்த்து அக்ரூரருக்கு தன்னை நான் யாருன்னு சொல்லிக்கணும்னு ஆசை அக்ரூரர் நான் தான் அக்ரூரர்னு சொல்லிக்கணும்னு ஆசை ஆனா பேச்சே வரல தன் வாயில் அக் அக் அப்படின்னு தான் வருதே தவிர பேச்சே வராம இருக்க பகவத் தர்ஷனாக்லாத பாஷ்ப பர்யாகுலே க்ஷணா புலகாஞ்சிதாங்க உத்கண்ட்யாத் ஸ்வஆக்யானே நாசகன்றுப பேரை கூட சொல்ல வராதபடிக்கு கண்கள்லேருந்து அப்படியே தாரதாரையா கண்ணீர் கொட்ட அங்கேருந்து அக்ரூரன்னு சொல்லிக்கணுங்கிற கூட அந்த பேச்சு கூட வராத பகவானை பார்த்து இருக்கும்போது சித்தப்பா சௌக்கியமா மதுரையிலேருந்து வரேளா அப்படின்னு அங்கேருந்து விசாரிச்சோடனே இன்னும் அழுக பீறிட்டு வருது அக்ரூரருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அங்கேருந்து எல்லாரும் அக்ரூரரோடே பகவானோட எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும் அதனால அத்தனை கூட்டங்களையும் எல்லாரையும் விரக்கிட்டு அக்ரூரரை தனியா அழைச்சிட்டு வந்து சௌக்கியமா சித்தப்பா எனக்கு ஒரு அப்பா அம்மா ஜெயில இருக்காளாமே மதுரையில எனக்கு ஒரு மாமா கம்சன் இருக்காராமே அவர் சௌக்கியமா எல்லாரையும் அங்கேருந்து பகவான் விசாரிச்சு என்ன காரியமா வந்திருக்கேள் என்ன விஷயம் அப்படின்னு உடனே அக்ரூரர் என்ன காரியமா வந்திருக்கேள் என்ன விஷயம்னா பதிலா சொல்லுவார் நீ கூப்பிட்ட நான் வந்திருக்கேன் கிருஷ்ணா நீ ஆசைப்பட்ட நீ என்னை கூப்பிட்ட இன்னைக்கு நான் வந்துட்டேன் மன்னார்குடிக்கு நீ கூப்பிட்ட கோபாலா வந்து உட்காந்துட்டேன் அது மாதிரி நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன் கிருஷ்ணா அதுக்கு மேல ஒரு காரணம் நீ கேட்கணும்னா கம்சன் தனுர்யாகம்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி ஒன்னையும் பல்ராமரையும் எப்படியான சமாப்தி பண்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு அக்ரூரர் வாயை அப்படியே அடைச்சார் யார் வாயில் காதலியாவது கேட்டுவிட போறதே யசோதம்மா காதுல விழுந்து எங்கேயாவது குழந்தையில கொள்றதுக்காக வந்து அழிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்காங்கிறதுனால இந்த அச்சுமிச்சு எங்கேயாவது ஏதாவது உடனிட போறதுன்னு அவர் வாயை அடைச்சு இவர் பேசுறதுக்கு மேல சத்தம் போட்டு அம்மா கம்ச மகாராஜா நம்மளெல்லாம் தனுர்யாகத்தை கூப்பிட்டுருக்காளாம் நிறைய குழக்கட்டை பண்ணுமா கம்சராஜாக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு அங்கேருந்து கத்தி ராத்திரி அவருக்கு அக்ரூரருக்கு வாயை திறக்க முடியாம பால் சாதத்தை போட்டு ராத்திரி வேற எங்கேயாவது திண்ணையில படுக்க விட்டானா எதையாவது உடனிட போறாரே அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டில போட்டு கயிற்று கட்டில போட்டு பல்ராமர் ஒரு பக்கம் கண்ணன் ஒரு பக்கம் அப்படி இறுக்கி அவரை ரெண்டு பேரும் கட்டிட்டு படுத்துட்டார்
என்ன பாப்பானா, பேசுவானா, என் முகத்தை கூட பாப்பானா நினைச்சிட்டு இருந்த போது கண்ணன் இறுக்கி, பலராமரும் கண்ணனும் இறுக்கி கட்டில படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தூக்கமா வரும்? அதுக்கு மேல தூக்கமா வரும் ராத்திரி. அப்படியே அந்த ராத்திரி பொழுது போச்சு. அடுத்த நாள் காத்தால எல்லா கோபிகளும் வாசல சாணி தெளிச்சு அங்கேருந்து கோலம் போடலாம் அப்படின்னு அங்கேருந்து வந்து பார்த்தா பெரிய தங்க ரதம் நிக்கிறது. என்னடி யாரு ரதம்? எங்கேருந்து? யாரும் மதுரையிலேருந்து வந்திருக்காராம். கம்சராஜனோட மந்திரியா அக்ரூரர்னு பேராம். என்ன விஷயமா? என்ன விஷயமான்னு சொல்லிக்கிறான். என் நாத்தனார் சொல்லியிருக்கிறா, கண்ணன் நம்ம நந்த பாபாக்கும் யசோதைக்கும் பிறந்த குழந்தை இல்லையாண்டி, அவனுக்கு அப்பா அம்மா யாரும் மதுரையில இருக்கானா, மதுரைக்கே போறாங்க கண்ணன். அங்க அவனுக்கு அப்பா அம்மா இருக்காளாம். என்னடி சொல்ற புதுசா? என்ன சொல்ற? நம்ம யசோதைக்கு பிறந்த குழந்தை இல்லையா கண்ணன்? நம்ம ஊரு குழந்தைடி அவன். அவன் மதுரைக்கே போறான்னா எப்படி விடுறது அவனை? நம்ம உயிரே கேட்டாலும் கொடுப்போம். கண்ணனை எப்படி அங்கேயிருந்து பிருந்தாவனத்தை விட்டு வெளியில அனுப்புறது? இதை நம்ம விடவே கூடாது. யாரும் நம்ம தடுத்தாலும் நம்மளை விடவே கூடாதுன்னு அங்கேயிருந்து சலசலப்பு அமலையா அப்படி இருக்க, யசோதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணன் நம்மளை விட்டுட்டு பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி மதுரைக்கு மொத்தமா போறான் அப்படின்னு அங்கேயிருந்து தெரிஞ்ச உடனே யசோதையால எழுந்துக்கவே முடியல. அப்படியே மண் தரையில அந்த கிச்சன்ல அவள அழுது 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 அங்கேயிருந்து தரையே சேரா. யசோதா அங்கே அழுது அழுது சேரா இருக்கு. நந்த பாபாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, பைத்தியமா ஆயிட்டார். அங்கேருந்து கோபிகள்லாம் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது? நம்மளுக்கு யாரு வந்து இந்த மாதிரி அக்ரூரர்னு ஒருத்தர் இப்படி வந்து அழைச்சுன்னு போற? அகோவிதாதஸ்தவனக்வசித்தயா சம்யோஜ மைத்ரியா பிரணயேன தேஹினஹாயா தாம் சகர கிருதார்த்தான வயுனாக்ஷபார்த்தகம் விக்ரீடிதம் தே அர்பகஜேஷ்டிதம் யதா. எல்லாரோடையும் விளையாடிட்டு அத்தனை பேருக்கும் உயிருக்கு உயிரா இருந்ததான கண்ணன் நம்மளை விட்டு போறானாடி. நம்மளை விட்டு எப்படி அவனுக்கு போறதுக்கு மனசு வந்தது? அவனை எந்த தப்பும் சொல்லாதடி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. குரூரத்வம் அக்ரூர சமாக்கியாஸ்மனஹா சக்ஷௌர்ஹிதத்தம் ஹரசேவதாக்யவது. கண்ணனை ஒண்ணும் சொல்லாதடி, அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுடி. நம்மகிட்ட பாசம் தாண்டி அவனுக்கு வைக்க தெரியும். அந்த அக்ரூரர் இருக்காரேன்னு எல்லாரும் அவருக்கு யாருடைய அக்ரூரர்னு பேர் வச்சா? குரூரன்னு பேர் வச்சிருக்கணும். நம்ம கண்ணனை கண்ணான கண்ணனை நம்மளை விட்டு பிடிச்சு எடுத்து போறாரா? ஒண்ணுமே எங்கடி பார்க்க போறோம்? அந்த முக்கத்தை நம்ம எங்க பார்க்கணும்? க்ஷணபங்க சௌஹிருதா சமீக்ஷதேன ஸ்வாகிருதாதுராபதஹ அத்ய த்ருவம் தத்ர திஷோ பவிஷ்யதே நாசார்ஹ போஜாந்தக பிருஷ்டி சாத்வதா. அப்படி நினைச்சுக்காதடி. கண்ணன் எல்லாருக்கும் சொந்தம் தானே, நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம்னு அவனை எதுக்கு நீ பரும பாராட்டுற? உலகத்துக்கே வந்து தோன்றினதான பிரபுடி அவன். அதனால உலகத்துக்காக விட்டு கொடுப்போம். யாரை வேணாலும் எதை வேணாலும் விட்டு கொடுக்க முடியும். கண்ணனுக்கு டாட்டா சொல்லி அனுப்ப முடியுமா? நம்ம உயிருக்கு உயிரானவன் ஆச்சே, எப்படியான அவனை கண்ணனை அங்கேயிருந்து நம்ம போக விடாம தடுத்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக சில கோபிகள்லாம் தேர் சக்கரத்தை பிடிச்சுக்க, சில கோபிகள்லாம் அந்த தேர் அங்கேயிருந்து வழி மறுத்து இருக்க, சில கோபிகள்லாம் அந்த குதிரையை வழி படிச்சுக்க, கண்ணனும் அப்படியே அங்கேயிருந்து பிடிச்சுக்க. கண்ணனும் தேர்ல ஏறிட்டான்னு உடனே அவர்களால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாம ஓடி வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு மரியாதையை விட்டு சுஸ்வரம் கோவிந்த தாமோதர மாதவேதி கிம்னோ கரிஷ்யன் குலவிருத்த பாந்தவா. நம்ம பெரியோர்கள்லாம் என்ன சொல்லுவா? நம்ம ஆத்து மனுஷாலாம் என்ன சொல்லுவா? இப்படி கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம அழுதுட்டு தெருவுல வந்து நிக்கிறாளே அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாம அங்கேருந்து கண்ணனை பார்த்து, கண்ணா எங்களெல்லாம் விட்டு போறியா? எங்களெல்லாம் ஏண்டா நீ கிளம்புற? நாங்கள்லாம் என்னடா தப்பு பண்ண போறோம்? மதுரா பிரயோ வனமாலி மங்களகர திவ்ய குணசாலி கதமாரூடே கருணானீடே சோகேனா புலம் பிரஜபுவனம் ராஜதீனை பௌரே மோசப கோலாகலயுத ஜனவலிதம் பவனம் மதுரா பிரயோ நமாலி மாதா விருடதி மந்திர மத்யே ஆஹா பாலக கோவிந்தேயதி மதிரோன்மத்த இவகோபி பிரருதல்லிதஸ்ததோ பிரஹமதி கோப்யோ விரஹித லஜாவித்யா ரதம் பிரதிஜடிதி ராவந்தி கர்ஹல்யோ அமூ
पुनरपि मधुरा प्रवदन्ति निपतति काचे विलोटति काचे स्तब्धातिष्ठति विगलितानि तावति काचे द्रोहिति काचे प्रलपति काचे पल्लवी मधुरा प्रययो वनमाली எவ்வளவு பாடினாலும் எவ்வளவு வருடிச்சாலும் அன்னைக்கு அந்த கோகுலம் பட்ட பாடு ஒரு வார்த்தையால சொல்லி பாடுமா. அங்கேருந்து அம்மா பைத்தியம் பிடிச்சது போல இருக்கா. அப்பாக்கு என்ன பண்றதான்னு நந்தபாபாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அத்தனை கோபர்களும் எல்லாரும் அங்கேருந்து தனுர்யாகம் பார்க்கணும்னு சந்தோஷமா மாடு அங்கேருந்து மாடு வண்டிகள்லாம் கட்டி கொண்டு எல்லா கோபர்களும் கிளம்பிட்டார்கள். கோபிகைகளுக்கு என்ன பேசுறதும் தெரியல, கண்ணனை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. அங்கேருந்து கோபிகைகளை பார்த்து கண்ணன் சொல்றான், உங்களுக்கும் எனக்கு தெரியவே இருக்காது, என்னை உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, நான் திருப்பியும் பிருந்தாவனத்துக்கு வரேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் அப்படின்னு கண்ணனும் அவர்களை சமாதானப்படுத்தும் போது அழுதுட்டே இருக்க. கோபிகைகள் எல்லாரும் அந்த ரதம் மறையிற வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டே இருக்க. மத்தியான காலமாச்சு. மாத்தியானிகம் பண்றதுக்காக அக்ரூரர் அங்கேருந்து ரதத்தை நிறுத்திட்டு யமுனையில போய் அங்கே ஸ்நானம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணணுங்கிறதுக்காக நிறுத்திருக்கார். கண்ணனையும் பலராமனையும் பார்த்து சமத்தா இங்கே தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும், யமுனையில எல்லாம் இறங்கக்கூடாது அப்படின்னா கண்ணன் பார்த்தா நேர்த்தி வந்த மாமா தினமும் யமுனையில துள்ள குளிர குடைந்து நீராடிட்டு இருக்கோம். யமுனையில அங்கேருந்து ஆழங்கண்டு நம்ம விளையாடிட்டு இருக்கிற நம்மளை பார்த்து யமுனையில இறங்காதீங்கடா பசங்களா, ஜாகிரதையா இருக்கோ, விஷமம் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றானே அப்படின்னா பகவான் கையில கிடைச்சிட்டான்னா அந்த பொறுப்பும் அந்த கடமையும் இருக்கு இல்லையா. அப்படிங்கிறதுனால அக்ரூரர் அங்கேருந்து இறங்கி யமுனையில மூக்க பிடிச்சிட்டு ஸ்நானம் பண்றார். பகவான் பார்த்தா அக்ரூரருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுமோ அப்படிங்கிறதுக்காக திடீர்னு மூக்க பிடிச்சிட்டு ஸ்நானம் பண்ணி முங்கி எழுந்துக்கலாம்னு பார்த்தா பலராமனும் கிருஷ்ணனும் இருக்கா. யமுனையில இறங்காதடா பசங்களா அப்படின்னு சொன்னான்னா அங்கேருந்து வந்து யமுனையில இருப்பார் அப்படின்னு அங்கேருந்து திருப்பியும் ஒரு புக்கு போட்டு அங்கேருந்து எழுந்து பார்த்தா பலராமரே ஆதிசேஷனாகவும் அந்த கிருஷ்ணனே அங்கேருந்து பரவாசுதேவனாகவும் பத்மநாப சுவாமியுமா படுத்துட்டு இருக்க. அங்கேருந்து பார்த்தா அக்ரூரருக்கு ஒண்ணுமே புரியல. அங்கேருந்து பெரிய ஸ்தோத்திரம் பண்றார். அக்ரூரர் அங்கேருந்து பகவானா கண்ணனையும் பலராமரையும் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த தண்ணீர்லேருந்து எழுந்து வடன்னு யமுனையிலேருந்து நடுக்கிட்டே ரத்தத்துக்கு வந்தா, சித்தப்பா யமுனையில ஏதாவது ஆச்சரியம் கண்டேளா, என்னத்துக்கு இப்படி ஏதோ வரேள் அப்படின்னு உடனே என்னன்னு சொல்லுவார். அக்ரூரர் என்னன்னு வாயை திறந்து சொல்லுவார், அங்க ஜலத்துல பார்த்ததை விட ஆச்சரியம் இங்க ஸ்தலத்துல நீ இப்படி கேட்கறதுதான்ப்பா ஆச்சரியமா இருக்கு, தரிசனமும் கொடுத்துட்டு ஏதாவது ஆச்சரியம் கண்டேளான்னு சொல்றேளே, நான் என்னத்தன்னு சொல்லுவேன் அப்படின்னு உடனே அங்கேருந்து மதுரைக்கு வந்தாச்சு. அக்ரூரரால ஒரு நாள் பகவானோட இருந்துட்டே பிரிய முடியலையாம். அழுகழுகையா வருதான், உங்களை விட்டுட்டு நான் இப்ப போனோமா மதுரையில அப்படின்னு உடனே உங்க ஆத்துக்கு நான் திருப்பி தனியா இன்னொரு நாளைக்கு வரேன், நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு பகவான் அங்கேருந்து மதுரைக்குள்ள வந்தாச்சு. மதுரைக்குள்ள வந்தா அத்தனை கோப பசங்களும் எல்லா சிறுவர்களும் ஆயர்களும் அங்கேருந்து வந்திருக்கார்கள். மதுரைங்கிறது அவர்கள் இப்பதான் முதல் தடவை கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் நகரத்தை பார்க்கிறார்கள். பெரிய பெரியதான மாளிகைகளும் கூட கோபுரங்களும் பெரிய பெரியதான நகரங்களும் நாகரீகமான ஜனங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கு. தர்ஷதாம் ஸ்பாட்டிக துங்க கோபுர வாராம் ப்ருஹத்யேமக பாடதோரணாம் ஆம்ராரகோஷ்டாம் பரிகாதுரா சதா உத்யான ரம்யோ பவன சோபிதா. அழகான மாளிகைகளும் கூட கோபுரங்களும் ராஜ வீதிகளும் ரத வீதிகளும் போன்று இருக்கிறதான அந்த அழகான மதுரை எல்லாரும் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கும்போது இப்படியே பலவிதமான ஜனங்கள் அங்க பலவிதமான ஜனங்கள் அந்த பலவிதமான ஜனங்களோட ஒரு பாவத்தையும் எல்லாரையும் அப்படியே ரசிச்சுட்டே பகவான் விஜயதே மதுராயா பகவான் விஜயதே மதுராயா நாரீலோச்சன சந்திரசகோரஹ நாரத வீணா கீதவிஹார விஜயதே மதுராயா பகவான் விஜயதே மதுராயா. பகவான் மதுரையில நுழைஞ்ச உடனே அத்தனை பெண்மணிகளும் அவரவர்கள் பார்த்துட்டு காரியங்கள் எல்லாரும் விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்து தலை வாரிட்டு இருந்தவள் சீப்பை அப்படி எடுத்து கீழே வச்சுட்டு வரணும் அப்படிங்கிற ஞாபகம் இல்லாதபடிக்கு சீப்பை அப்படியே தலை வச்சுட்டே வராளாம். மையிட்டு வந்தவள் மைய கீழே டப்பிய கீழே வச்சுட்டு கண்லேருந்து இட்டுட்டு தான் வரணுங்கிறது ஞாபகம் இல்லாதபடிக்கு கண்ணில் அப்படியே கையை வச்சுட்டே ஓடி வரா.
இருக்காளா. சாப்பாடு போட்டுட்டு இருந்தவர் கரண்டியை கீழே வச்சுட்டு அங்கேருந்து வரலாங்கிறது இல்லாதபடிக்கு பகவான் வராங்கிறது அங்கேருந்து தன் தோழி சொல்ல கரண்டியோடையே அங்கேருந்து வரார்களாம். எல்லாரும் மாடிகள் எல்லாம் ஏறிக்கொள்ள, மரங்கள் எல்லாம் ஏறிக்கொள்ள, எல்லாரும் வீதி எல்லாம் அங்கேருந்து கண்ணன் எல்லாரும் வந்து பார்த்துட்டு எல்லாரும் தோள் கண்டார் தோளைய கண்டார், தொழுகள் கமரவண்ணன் தாழ் கண்டார் தாளைய கண்டார்னு பகவான் ராமச்சந்திர பிரபு எல்லாரும் மதிலா வீதியில பார்த்தார்களோ அதுக்கு சளையில்லாதபடிக்கு மதுரையில இருக்கிற அத்தனை ஜனங்களும் பகவான் எல்லாரும் பார்த்துட்டே வர ஆயர் சிறுவர்கள் எல்லாம் பார்த்தார்களாம். மதுரையில இருக்கிறதால ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார்கள். நம்ம ஆயர்கள் சின்ன கோமணத்தை எடுத்து, சின்ன துண்டை எடுத்து கோமணமா கட்டிட்டு இருக்கோம். பெரிய 8 முழ வேஷ்டி எடுத்து தலையில தலைப்பாகையா கட்டிட்டு இருப்பார்கள். அங்க எல்லாரும் கோட்டு சூட்டும் எல்லாரும் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற மதுரை ஜனங்களை பார்த்து கண்ணா கண்ணா எங்களுக்கும் ட்ரெஸ் வேணும்டா, நாங்களும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்டா அப்படின்னு உடனே கண்ணன் சொன்னா, அதோ பாருடா வருது பாருடா, என்னடா வருது, கழுத வருது, கழுத மேல மூட்டை வருது, மூட்டையை தூக்கிட்டு வண்ணான் வரான்டா அப்படின்னு உடனே அந்த வண்ணான ராஜ வண்ணானம் ரஜகன் ரஜகம் கஞ்சிதாயாந்தம் ரங்ககாரம் கதாகிருதம் அப்படின்னு கம்சனோடைய வண்ணானம் நிறைய வஸ்திரங்கள் எல்லாம் தோச்சு கழுத மேல ஏற்றி கொண்டு அங்கேருந்து வரானா. கண்ணன் பார்த்தா, எங்களுக்கு எல்லாருக்கும் தலைக்கு ஒரு வஸ்திரம் கொடு. யாருடா நீ, வஸ்திரம் கொடுன்னு ஏதோ குடுத்து வச்ச மாதிரி அங்கேருந்து வாங்கி கேட்கிற, நீ யார், நான் யார் தெரியுமா, ராஜ வண்ணானாக்குனா அப்படின்னு உடனே கண்ணன் பார்த்தா, நான் ராஜ கோபாலனாக்கும், எல்லாருக்கும் ஒன்று கொடு அப்படின்னு உடனே மாடு மேய்க்கிற எடையப்பைய உனக்கு கேட்கறதா ராஜ வஸ்திரம் அப்படின்னு உடனே பார்த்தான் கண்ணன். கம்சனுடைய வஸ்திரங்கள்லாம் தோச்சு அவன் அழுக்கெல்லாம் இவன் தலைக்கு ஏறி இருக்கு போல இருக்கு. எங்க தலையை கொஞ்சம் தட்டி வச்சாதான் சரிபடும் அப்படிங்கிறதுனால லைட்டா இடது கையால இப்படி தட்டினானா ஒரு பக்கம் மாதிரி தலையே கீழே உழுந்துட்டான். அவன் உயிர் போயிடுத்து. கர்வித ரஜக பிராணகர கமல வதன சுந்தராகார விஜயதே மதுராயா பகவான் விஜயதே மதுராயா. அந்த வண்ணான் போனோடனே கழுத மேல இருக்கிறதான மூட்டையெல்லாம் பிரிச்சார்கள். தலைக்கு எல்லாரும் ஒரு வஸ்திரங்களை எடுத்து போட்டுட்டார்கள். கம்சன் போட்டுட்டதான வஸ்திரங்கள் எல்லாம் சின்ன 10 வயசு பையன்கள்லாம் போட்டா தொளபலான்னு எல்லாரும் பெருசா இருக்க எல்லாரும் கையை ஆட்டிட்டு, கண்ணா என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்குடா, என்ன பண்றதுன்னு உடனே அங்க ஒரு தெய்யக்காரர் இருக்கானா மதுரையில. அந்த தெய்யக்காரர் பிரிச்சு கயட்டி கொடுத்தாதான் ஆல்டர் பண்ணுவாருங்கிறது இல்லாதபடிக்கு போட்டுட்ட ட்ரெஸ்ஸையே அப்படியே கட்டி வெட்டி ஒட்டி என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிடுவாராம். அளவு கொடுத்து செய்யும்போது சொன்னாலே தெய்யக்காரனுக்கு தைக்க வரல. அப்படி இருக்க போட்டுன்ற ட்ரெஸ்ஸையே ஒண்ணும் பண்ணாதபடிக்கு அழகா தைச்சு கொடுத்துட்டாங்கன்னா பாரத தேசத்துல எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்திருக்கணும்னு பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு தெய்யக்காரன் இருந்திருக்கானா. அந்த தெய்யக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போறானா. ஒருத்தருக்கு அனுகிரகம் தான். ஆறாருக்கெல்லாம் கெட்டவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அங்க நல்லவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேயிருந்து போயிட்டு இருக்காராம். சரி ட்ரெஸ்ஸை போட்டுண்டாச்சு. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மீதி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அங்கேயிருந்து இருக்கிற பிச்சைக்காரர்கள்லாம் எடுத்து கொடுத்தானோ. பிச்சைக்காரெல்லாம் போட்டுட்டு அங்கேயிருந்து ஒண்ணுமே பிச்சை எடுக்கிறது போக வேண்டாம், பட்டு அந்த வஸ்திர ஜரிகை எல்லாம் பிரகாசிக்க எல்லாரும் திண்ணையில ஏறி கால் மேல கால் போட்டு உட்காந்தாச்சான். இன்னுமே கம்சா ஆட்சி முடிய போறது, கோபாலனோட ஆட்சி வரப்போறது. அதனால எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு கோபாலன் எல்லாருக்கும் சரிசமா உரிமை கொடுத்துட்டானோ. அதனால அங்கேயிருந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கார்களா. ட்ரெஸ் போட்டுட்டாச்சு. அடுத்தது எல்லாரும் மாலை போட்டுக்கணுமே. மாலை போட்டுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா சுதாமா அப்படின்னு ஒரு மாலை வெட்டுற வரா, மாலாக்காரர். அவ ரொம்ப பக்தியா, விஷ்ணு பக்தி உடையவரான். எப்ப கம்சன் ஆட்சி வந்துட்டோ அப்பயே கம்சன் தன் ஆட்சிக்கு உட்பட்டதான கோயில்கள் எல்லாம் பூட்டியாச்சான். மதுரையில இருந்த கோயில் தான் கேசவன் கோயில், ஆதிகேசவ பெருமாள் கோயில். இன்னைக்கு குருவாயூரப்பனா இருக்கானே, அந்த குருவாயூரப்பன் மதுரையில இருந்தான். அப்புறம் மதுரையிலேருந்து துவாரகை வந்து துவாரகையிலேருந்து குருவாயூர் வந்திருக்கான். அந்த மதுரையில இருந்ததான ஆதிகேசவன் கோயிலை பூட்டியாச்சு. ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு மாலை கட்டி கொடுத்துட்டு இருந்தவரா இந்த சுதாமா. கோயிலை பூட்டின உடனே மாலைகள் எல்லாம் எனக்கே வரட்டும்னு கம்சன் சொன்னாராம். அப்ப தினமும் அழுதுட்டே மாலை கட்டுவாராம். போய் கம்சனுக்கு மாலை கட்டுறாப்புல நம்ம நிலமாச்சே கிருஷ்ணா. குருவாயூரப்பா, என்னைக்கு நீ வந்து என் கையால மாலையை எடுத்துக்க போறியோ தெரியலையேப்பா அப்படின்னு இருந்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு அப்படியே கண்ணால கண்ணீர் விட்டு கண்ணை திறந்து பார்த்தா குருவாயூரப்பன் அப்படி வந்து நிக்கிறான். அத்தனை குழந்தைகளோடு வந்து நின்று பார்த்தோடனே மாலாகார அனுகிரக பரகா மல்லிகா மல்லார மாலதிஹார விஜயதே மதுராயா பகவான் விஜயதே மதுராயா. உடனே அந்த சுதாமாங்கிற மாலாக்காரன்
பகவானுக்கு பெரிய நில மாலையா எடுத்து கழுத்துல போட்டு, பலராமருக்கு ஒரு பெரிய மாலையா போட்டு, வந்திருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தலைக்கு ஒரு மாலை போட்டு, பகவான் கொண்டைக்கு சுட்டிக்கு ஒரு மாலை, கைக்கு ஒரு மாலை, எல்லாத்துக்கும் மாலையெல்லாம் தன் கையாலேயே சுத்தி கொடுத்து பகவான் அந்த மாலாக்காரனுக்கு மோட்சமே கொடுத்தார். மோட்சம் கொடுத்து அங்கேருந்து மேல ஒண்ணுமே மாலையாச்சு, வஸ்திரமாச்சு, மேல பூசிக்கிறதுக்கு சந்தனம் வேணுமே, அங்க ரோடுல கூட்டிட்டு ஒரு கிழவி அங்கேருந்து வந்துட்டு இருக்காளாம், கையில சந்தன கிண்ணத்தோட. குப்ஜா அப்படின்னு பேர், திருவக்ரான்னு பெரிய கூன் முதுகு விழுந்தவளம். கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுத்து அதனாலேயே பயத்தை வளர்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அந்த குப்ஜை கிட்ட பகவான் அங்கேருந்து கிட்ட வந்துட்டு, சந்தனம் யாருக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு உடனே குப்ஜை பார்த்தா பகவான் அப்படி மேல பார்த்துட்டு, சந்தனம் உனக்கு தான் எடுத்துன்னு வரேன், பேச தெரியணும் இல்லையா அழகா, சந்தனமா இது கம்சனுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாதபடி, கம்சனுக்கா உனக்கு தான்ப்பா இது சந்தனத்தாகும், அப்ப பூசி விடு அப்படின்னு உடனே கண்ணை கையை காமிச்சா. கையெல்லாம் பூசி விட்டாளாம், மார்பெல்லாம் பூசி விட்டாளாம், வந்த பசங்களுக்கு எல்லாம் நெத்திக்கு ஒரு பொட்டு விட்டாளாம். கண்ணம் பார்த்தா, உன் கூனை வேண்டாம் நிமித்தி விட்டுட்டோமா, அதே நிமித்த முடியும், பிறவி கூண் இது, இதெல்லாம் யாராலையும் நிமித்த முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நான் யோகேஸ்வரனாக்கும் நிமித்தி விட்டுடுவேன். உடனே பார்த்தா ஏதாவது யோகா ஆசனம் சொல்லி தர போறாரு போல இருக்க. யோகேஸ்வரன்னா ஒண்ணுமே இத்தனை வயசுக்கு மேல என்னால கையை அடக்கி கால் அடக்கி என்னால யோகாபியாசங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு, ஆசன விசனம்லாம் நீ போடவே வேணாம், எல்லாமே சேர்த்து நான் உனக்காக எல்லாம் பண்ணிவிடுறேன் அப்படிங்கிறதுக்காக அவளுடைய கால் கட்ட விரலை தன் காலால அழுத்திட்டு தன் கையால அவளுடைய மோவா கட்டையை இப்படி தூக்கினோடனே அவளோட கூணு நிமிர்ந்து தான் அழகா ஆயிட்டாலும். பபூவ பிரமதோத்தமா அப்படின்னு அழகான பெண்மணியா ஆனோடனே கண்ணன் அப்படி திரும்பி போகலாம் அப்படிங்கும் போது பகவானுடைய அங்கவஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறான். என்ன அழகாவும் ஆக்கிட்டும் என்னுடைய உயிராளனாச்சே, எனக்கு என்ன கதி ஒண்ணுமே, உன்னட்டே சரணாகதி பண்றேன்னு உடனே அந்த குப்ஜைக்கும் அனுகிரகம் பண்ணி உன் வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணான. குப்ஜா பூஜ கும்ப குங்குமாகித குவலய நீலோ மந்த ஸ்மித விஜயதே மதுராயா பகவான் விஜயதே மதுராயா. சிஷ்டைஹி துஷ்டதனேஸ்த திருஷ்டமைமா பிரீத்யாச பீத்யா ததரா. வட்டத்திரி சொல்ற மாதிரி சிஸ்டர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணான், துஷ்டர்களுக்கெல்லாம் நிகிரகம் பண்ணி அவர்களெல்லாம் அடக்கி வச்சு ஒடுக்கி வச்சு அங்கேருந்து பகவான் வந்துட்டே இருக்கும்போது, பெரிய தனுர்யாகம்னு தானே பத்திரிகை போட்டு அங்கேருந்து கூப்பிட்டுருக்கா. தனுர்யாகம் யாகமா, அது சும்மா எல்லாம் உண்டா. அங்கேருந்து ஏதோ தனுர்யாகம்னு, தனுஷுக்கு என்னத்துக்கு யாகம், பெரிய ஜனகன், அதனால தனுஷ் யாகம் பண்றதுக்காக கம்சன் ஏதோ ஏற்பாடு பண்ணி வச்சு அங்கேருந்து ஒரு தனுஷை வச்சு காவற்காரர்கள்லாம் அங்கேருந்து போட்டு வச்சா. அந்த காவற்காரர்கள்லாம் அங்கேருந்து கண்ணன் உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சா காவற்காரர்கள்லாம் எல்லாரும் உள்ள விடமாட்டேங்கிறான். உள்ள விடமாட்டேங்கிறான்னு உடனே கண்ணன் அங்கேருந்து உள்ள புகுந்தான். அந்த தனுஷை எடுத்தான், முடிச்ச தனுஷை எடுத்து அத்தனை காவலாளிகள் முதுகுலையும் ஒரு தப்பல் கொடுத்தான். எல்லாரையும் அங்கேருந்து குழந்தி அடிச்சுட்டு அங்கேருந்து வில்லையும் முடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். விஜித மூட்டிக சானூரகம் சஹா விரச்சித விவித பிரேம விலாச விஜயதே மதுராயா பகவான் விஜயதே மதுராயா. பகவான் இப்படியே அந்த தனுர் யாகம் பண்ண உடனே, தனுர் பங்கம் பண்ணி முடிச்ச உடனே கம்சன் பார்த்தா காத்தால எழுந்துட்டான். யாரங்கே வஸ்திரத்தை கொண்டா? வஸ்திரம் இல்ல மகாராஜா, எல்லாத்தையும் கண்ணன் போட்டுட்டு போயிட்டான். சரி பழைய வஸ்திரத்தை எடுத்து போட்டுட்டான். யாரங்கே மாலையை கொண்டா? மாலையெல்லாம் இல்ல, மாலையெல்லாம் கண்ணனே போட்டுட்டு போயிட்டான். சரி பழைய மாலையே ஏதாவது உதிர்ந்த மாலையே எடுத்து போட்டுப்போம், காய்ச்சி போன மாலையே எடுத்து கழுத்துல போட்டுப்போம். யாரங்கே சந்தனத்தை கொண்டா? சந்தனமும் இல்லை, சந்தனக்காரியும் இல்லை, பெரிய கண்ணன் கொண்டு போயிட்டான். அப்படின்னு உடனே அங்கேருந்து பார்த்தா கம்சன் என்ன, சரி தனுர் யாகத்துக்காக கிளம்புவோம். வேணாம் வேணாம், தனுசும் இல்லை, தனுசையும் கண்ணனே முடிச்சு போயிட்டான். என்னடா இது, ஏதாவது படகிடையை அழிச்சு வந்திருக்கான். படகிடையெல்லாம் ஒன்றும் அழிச்சு வரல, 4 புள்ள பசங்க கையில எல்லாம் ஆளுக்கு தலைக்கு ஒரு லட்டு எடுத்துன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆயா குஷியா எல்லாரையும் ஜெயிச்சுட்டு போயிட்டான்னு உடனே கம்சனுக்கு வந்துட்டே நடுக்குச்சு வரோம். அட பாவிகளா, எல்லாம் 4 பசங்களா வந்து அங்கேருந்து இப்படி எல்லாரையும் வெட்டி சாப்பிட்டு போயிட்டாளே அப்படின்னு உடனே கம்சனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெரிய பிளானிங் பண்ணா. வாசல்ல குவலையா பீடம்னு 1000 யானைக்கு சமமான யானையை நிறுத்தி வச்சுட்டான். அதை எப்படியாவது கண்ணனை விதிச்சு கொண்டுடணும் அப்படின்னு அங்கேயிருந்து பிளான் பண்ணி, அதையும் மிஸ் ஆனா நல்ல பெரிய உடம்ப போட்டு சோத்தை போட்டு வளர்த்துருக்கான் எல்லாரையும் ரெஸ்ட்லெஸ் மல்லர்கள்.
அந்த மல்லர்களை எப்படியான கண்ணன் மேல அடிச்சு பலராமன் மேல அடிச்சு கொல்றது சலன் கோசலகன் முஷ்டிகன் சானூரன் அப்படிங்கிற மல்லர்களா நிக்க வச்சு அவர்களை எப்படியான தொகைச்சு சட்னியாக்கி பண்ணிடணும். கண்ணன் எந்த விதத்திலையும் அவர்களை மிஸ்ஸே ஆகக்கூடாது, அவர்கள் எப்படியான கொண்டுடணும். இந்த சானூரர்கள் முஷ்டிகள் இந்த மல்லர்கள்லாம் அடிச்சு கொண்டுடணும். நான் இந்த சபையில இருக்கவே மாட்டேன், யாரு கண்ணிலையுமே படாம பால்கனியில உட்கார்ந்துட்டு இருப்பேன், அதோட சாவியும் எடுப்புலதான் இருக்கணும், யாரும் என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு உடனே அப்படி பயமா ராத்திரியெல்லாம் தூக்கி தூக்கி போடுறது. அஸ்தி பிராப்தின்னு அவருக்கு 2 மனைவிகள். என்ன பேரோ என்ன அர்த்தமோ, அஸ்தி பிராப்தினா வந்தது வாச்சது. எல்லாரும் அப்புறம் பின்னாடி சொல்லிப்பா, பேரே வந்தது வாச்சது, அப்படி அஸ்தி பிராப்தி அப்படின்னு 2 மனைவிகள் போட்டு போட்டு அழுத்தா அவனுக்கு அடுத்த நாள் காத்தால எப்படியோ ஏதோ அவனை தேர்த்தி சமாதானப்படுத்தி சபையில வந்து அங்கேருந்து உட்கார்ந்துட்டா. கண்ணா அங்கேருந்து அத்தனை பசங்களோடு வந்து வாசல்ல வர யானை பெரிய குவலையாபீடங்கிற யானை அப்படியே மதம் பிடிச்சு, அதுக்கு ஏற்கனவே மதம் பிடிச்சிருக்கு, அதுக்கு கண்ணு கொடுத்து இன்னும் மதமா ஆக்கி அங்கேருந்து வாசல்ல வழி விடாம நிக்க கண்ணன் பார்த்து அந்த யானை பாகன சொன்னா வழியை விட சொல்லு, யானையை வழி விட சொல்லு, நாங்க உள்ள போனோம் அப்படின்னு உடனே அப்படி என்னடா திமிரு பிடிச்சா போகடா உள்ள அப்படின்னு சொன்ன உடனே கண்ணா அங்கேருந்து பார்த்தான். அந்த குவலையாபீடத்துக்கு பாச்சா காட்டுற மாதிரி இப்படியும் அப்படி இப்படி அப்படி ஆடி அந்த குவலையாபீடத்தோட துதிக்கையை பிடிச்சு வாய்க்குள்ள அந்த தந்தத்தோட கையை பிடிச்சு சொழட்டி அதை தூக்கி போட்டு தந்தத்தை பிடிச்சு தந்தபாணி முகுந்தகான் அப்படி ரத்தம் ஒழுக ஒழுக கையில அப்படி அந்த தந்தத்தோட நிக்கிறான். பின்னாடி அந்த தந்தத்தை என்ன பண்ணாலும் திருப்பாவையில சொல்றா, நப்பின்னைக்கு அந்த தந்தத்தினால தான் கட்டில் பண்ணி கொடுத்தானா. போட்டிக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற வீர செயலை சாதிச்சுட்டு அங்கேருந்து நப்பின்னைக்கு அந்த தந்தத்தினால கட்டில் பண்ணி கொடுத்தானா அப்படின்னு ரசமா அந்த தந்தத்தோட முறிச்சுன்னு அங்கேருந்து வந்து நிக்க யானையே போயிடுது. 1000 யானைக்கு சமமான யானையே கொண்டுட்டு அங்கேருந்து வந்து நின்று பகவான் சபையில வந்து அங்கேருந்து நிக்கிறான். நின்னோடனே அத்தனை பேருக்கும் பார்த்தான் ஒரு பாவங்கள், அவர்களுக்கு எல்லாமே ஒரு பாவங்கள் இருக்கு. மல்ல நாம சரிகி ரிணாம் நரவரஹா ஸ்ரீநாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வரனோ அசதாம் க்ஷிதிபுஜா சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசுஹு மிருத்யுர்போதபதே விராட விதுஷா தத்வம் பரம் யோகினாம் விஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதோ ரங்கங்கதசாக்ரஜாயா. மல்லானாம் அசனிகி, அந்த மல்லர்களுக்கு இடி போல உள்ளவரான். ருணாம் நரவரகா, அத்தனை ஊர் ஜனங்களுக்கும் அடுத்த ராஜா வந்துட்டான், நம்மளை காப்பாத்த, நம்ம தலையெழுத்த காப்பாத்த அடுத்த ராஜா நம்மளுக்கு வந்துட்டான் அப்படின்னு பாக்குறார்கள். அப்படி இருக்க நரவரகா ஸ்ரீநாம் ஸ்மரோமூர்த்திமான், அங்க இருக்கிறதான ஸ்திரீகளுக்கு எல்லாருக்கும் மன்மதாகாரனா காட்சி தரான். கோபானாம் ஸ்வஜனஹா, வந்திருக்கிறதான ஆயர்களுக்கு எல்லாருக்கும் தன்னை சேர்ந்த கண்ணையாலால் அப்படின்னு எல்லாரும் ஆசையா இருக்க. அசதாம் கிருஷ்ணி பூஜா, அந்த எல்லாரையும் ஆட செலுத்தக்கூடியதான சாஸ்தாவா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். அப்ப சாஸ்தா ஸ்வபித்ரோ சிசுகு, அப்பா அம்மாவான நந்தனுக்கோ தேவகிக்கோ வசுதேவனுக்கோ குழந்தையா அங்க வர. மிருத்யுர் போஜபதேகை, யமனாட்டம் அங்கேருந்து போஜபதியான கம்சனுக்கு வந்து நிக்க. விராட் அவிதுஷாம், யாருக்குமே புரியாததான தத்துவம் போல யோகிகளுக்கெல்லாம் இருக்க. பகவான் அங்கேருந்து சபைக்குள்ள நுழைஞ்சான். அப்படின்னு உடனே அங்கேருந்து மல்ல யுத்தம் நடக்க. முஷ்டிகன் சானூரன் தலன் தோசலக்கன் எல்லாரும் அங்கேருந்து குத்து சண்டை போட்டு எல்லாரும் விளையாடிட்டு இருக்க. அங்கேருந்து அத்தனை ஊர் ஜனங்களும் கண்ணாலேயே பிடிக்கிறானா கண்ணனை. பிவந்த இவ சக்ஷுபியாம் லிகந்த இவ ஜிக்வயா ஜிக்கந்த இவன் ஆசாபியாம் லம்பந்த இவ பாகுபிஹி. கண்ணாலேயே கண்ணனை அப்படியே குடிக்கிறார்களாம். வாயாலே கோபாலனை கடிக்கிறது போல அங்கேருந்து நாக்க தொழார்களாம். மூக்குனாலே பகவானுடைய அந்த சுகந்தத்தை அப்படியே முகரார்களாம். லம்பந்த இவ பாகுபிஹி, கையால் அப்படியே அவர்களை எல்லாரும் பகவானை கட்டிக்கிறது போல எல்லாரும் கட்டின்னு இருக்க. அப்படியே பகவானை பார்த்தபடிக்கு எல்லாரும் அங்கேருந்து நின்றுட்டு இருக்க. இப்படியே முஷ்டிகன் சானூரனும் இவர்கள்லாம் அவர்கள் அடிச்சுட்டு போர் அடிச்சு போக, கண்ணனையும் பலராமனையும் பார்த்து இந்த முஷ்டிகன் சானூரன்லாம் எல்லாரும் கூப்பிடுறார்களாம், வாடா மேலே ஏறி வா, எங்களோட சண்டை போடுறதுக்கு வா. உடனே கண்ணை பார்த்தா, எங்களுக்கெல்லாம் இது மாதிரியான முறையா சண்டை போடுறதுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் மல்ல யுத்தம் தெரியாது, நாங்கள்லாம் ஏதோ சிண்டை பிடிச்சி விளையாடுவோமே தவிர எங்களுக்கு இந்த மல்ல யுத்தம்லாம் தெரியாது அப்படின்னு உடனே அவர்கள்லாம் பார்த்தா, அந்த மல்லர்கள்லாம் பார்த்தாலாம், நீங்கள்லாம் குழந்தைகளாடா, யம பசங்களா, ந பாலோ ந கிஷோரஸ்துவம் பாலஸ்சபலினாம்பரஹா லீலேப்யோ ஹதயேன சஹஸ்ரதிப சத்பவ்ருது. 1000 யானைக்கு சமமான பலமுடையதான அந்த குவலையா பீடத்தை அடிச்சு கொண்டுட்டு இங்க நிக்கிறீர்கள், நீங்கள்லாம் குழந்தைகளா?
நீங்கள்லாம் எல்லாரும் மேலே ஏறி வாங்கலாம், சண்டை போடலாம் அப்படின்னு ஒன்னே அங்கேருந்து சானூரனோட கண்ணன் சண்டை போட, முஷ்டிகனோட பலராமன் சண்டை போட, ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க ஊர் ஜனங்களுக்கெல்லாம் இதை பார்க்கவே முடியல. கோமளமா இருக்கக்கூடியதான புஷ்பம் போன்ற இருக்கிறதான கண்ணனை போட்டு நசுக்கிறார்களே அப்படின்னு நினைச்சிட்டு அங்கேருந்து இருக்கும்போது முஷ்டிகனையும் சானூரனையும் அங்கேருந்து பகவானும் பலராமரும் பொண்ணு அப்படியே வீச்ச அங்கேருந்து பகவான் ஒண்ணுமே எங்க கம்சன் அப்படின்னு அங்கேருந்து புள்ளி பார்க்க உபரிகையில அங்கேருந்து கம்சன் உட்கார்ந்து இருக்கான். எல்லாரும் சலனும் தானூரனும் போயிட்டான், முஷ்டிகனும் சானூரனும் போயிட்டானோடனே எல்லாரும் கை தட்டுறாங்கணும். கை தட்டினோடனே கம்சன் பார்த்தா நம்மளுக்கு தான் ஜெயம் போல இருக்கு, கண்ணனும் பலராமனும் போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவனும் கை தட்ட அங்கேருந்து எட்டி அங்கேருந்து கீழே பார்க்கறான். சலனும் அந்த முஷ்டிகனும் சானூரனும் கீழே கிடக்கார்கள். கண்ணன் அங்கேருந்து கம்சன் எங்க இருக்கான் அப்படின்னு அங்கேருந்து தலையை தூக்கி பார்த்தா எட்டி பார்க்கிற கம்சன் அங்கேருந்து தெரியவே கம்சன் அங்கேருந்து கண்ணன் லகிம்னோத்பத்தி தரசான் இங்க ஒரு உந்தினா அந்த உபரிகையில போய் குதிச்சு நின்று கம்சனை தர 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 புடிச்சு இழுத்து அந்த சபையில நடுவுல போட்டு அங்க கட்கபாணினா அப்படி கையில அந்த வாளை எடுத்துட்டு கம்சன் அவனோட சண்டை போடுறதுக்காக வரான் கண்ணனை. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து பாம்பு எப்படி அந்த கருடன் எப்படி பாம்பை லாவகமா அப்படி கொத்தி எடுக்குமோ அது போல கம்சன் அங்கேருந்து கொத்தி தள்ளி பபாத விஸ்வாஸ்ரய ஆத்மதந்திரக ததர்ஷ சக்ராயுதமக்ரதோயஸ்ததேவ ரூபம் துரமாவாவ. அங்கேருந்து கம்சனோட மார்புல அங்கேருந்து ஏறி அங்கேருந்து கண்ணன் ஒரு கையால ஒரு குத்து அந்த கம்சனை குத்தவே துடி மிதிங்கி என்னையும் கொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது சதுர்புஜனா நாராயண மூர்த்தியா காட்சி தரானாம் பகவான். கம்சனும் பகவானுடைய சரணத்து வந்து அடையவே மீதி அங்கேருந்து சண்டை போட வந்ததான கம்சனுடைய சகோதரர்கள் எல்லாம் பலராமனும் கண்ணனுமே அடிச்சு அத்தனை பேரையும் ஒழிச்சு உக்ரசேனரை இத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானே தன்னோட சொந்த அப்பா, கம்சனுடைய சொந்த அப்பாவே அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவரை வெடிவிச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணி பகவான் கேட்கிறானா எங்க அப்பா அம்மாவை விடுவிக்கலாமா, எங்க அப்பா அம்மாவை விடுவிக்கலாமா, அதுக்கு ஆணையிடுங்கள் மகாராஜா அப்படின்னு சொல்லி இவன் தான் தாத்தாவே உட்காந்து வச்சிருக்கான். அவருக்கு உக்ரசே கிம் பௌருஷம், அவரால் கை கால் நடுங்காம சிம்மாசனத்திலே வந்து உட்கார முடியல. கண்ணன் தான் கையை பிடிச்சு அங்கேருந்து வந்து உக்ரசேனரை உட்காந்து வச்சுட்டு அங்கேருந்து ஆனா அந்த மரியாதை பகவானுக்கு அப்படி ஒரு மரியாதை. உக்ரசேனரை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கம்சனை கொண்டதுக்கு அப்புறம் அங்கேருந்து அவர்கிட்ட கேட்கிறானா எங்க அப்பா அம்மாவை விடுவிக்கலாமா அப்படின்னு கேட்க அப்பா அம்மா வசுதேவரையும் தேவத்தையும் அங்கேருந்து விடுவிக்க கண்ணனும் பலராமரும் ஓடி வந்து அவர்களுடைய சரணத்துல விழுந்து இத்தனை நாள் உங்களை பார்க்காம நான் விட்டுட்டோமே, நான் அப்பா அம்மாவை பார்த்துக்காத நான்லாம் ஒரு ஆளா, எவன் ஒருத்தன் அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டாம் கவனிக்காம என்னென்னலாம் காரியம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் சாணியில புடித்த புழுக்கு சமானம் அப்படின்னு பகவான் அங்கேருந்து சொல்லி தேவகியும் வசுதேவர்களும் ரெண்டு பேரும் அந்த கண்ணனையும் பலராமரையும் கட்டிட்டு முத்தாடி எங்களை பார்த்துக்க வேண்டிய வயசு முன்னுமே தானேடா, நான் உங்களை பார்த்துக்க வேண்டிய வயசுல நீங்கள் எங்கேயோ இருந்து கஷ்டப்பட்டு இப்படி வந்துட்டேளே, அம்மான்னு கூப்பிடுவதுக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருந்த போது எனக்கும் இப்படி அனுகிரகம் பண்ணி கடைசியேப்பா அப்படின்னு பலராமரையும் கண்ணனையும் அங்கேருந்து முத்தாடி கண்ணனுக்கு இப்ப 10 வயசாகிடுத்து. 10 வயசானோடனே இப்பதான் ஒண்ணுமே பாடசாலையிலேயே சேர போறானோ. ஏற்கனவே எல்லாம் பண்ணியாச்சு, காளியன் மேல நர்த்தனம் ஆடியாச்சு, இனிமேதான் நான் டான்ஸ் கிளாஸ் போய் கத்துக்கணும் டான்ஸ். ஏற்கனவே வேணுகாரம் பண்ணியாச்சு, இனிமேதான் பாட்டு கிளாஸ் போய் ஃப்ளூட் கத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லாதபடி அகிலகலா குருவு நனர்த்தா எல்லாத்துக்கும் குருவா இருக்கிறதான பகவான் ஒரு குரு வேணும்னு சாந்தீபனி என்கின்ற குரு கிட்ட போய் அங்கேருந்து பாடசாலையில உபநயனங்கள்லாம் பண்ணி கொண்டு அங்கேருந்து அவர்கிட்ட படிக்கிறான். 4 வேதங்களை 4 நாள் அத்தியனம் பண்ணி 64 கலைகளை 64 நாள்ல கற்றுக்கொண்டு அங்கேருந்து பகவான் பாடசாலையில முடிச்சுட்டு வந்து உத்தவன் என்கின்ற மந்திரி அவருக்கு மந்திரியா வைத்துக்கொண்டு யாதவரே அவரை மந்திரியா வைத்துக் கொண்டான் பகவான். மதுரா சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கும்போது பகவான் அடிக்கடிக்கு மனசு கஷ்டப்படுறதான பார்த்ததான உத்தவன் ஏன் கண்ணா அடிக்கடி மனசு கஷ்டப்பட்டு அழறியே, என்ன உன் மனசுக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு ஒன்னே என்னதான் மதுரையில எவ்வளவுதான் அந்த போகங்கள்லாம் இருந்தாலும் எவ்வளவுதான் தேவகி அம்மா எனக்கு பார்த்து என்னை கொண்டாடி அந்த எனக்கு பட்சணங்கள்லாம் பதார்த்தங்களாமும் கொடுத்தாலும் என்னதான் வசுதேவர் அப்பா எனக்கு எல்லாமே பாசமா இருந்தாலும் எங்க யசோதம்மா அங்கேன்னு எனக்கு ஆசையா காத்தால எழுந்தோடனே கண்ணப்பா என் செல்லமேன்னு எனக்கு வாயில அந்த வெண்ணம் விட்டுற மாதிரி ஆகுமா, அந்த கோபிகளோட பிரேம இருக்கா மாதிரி ஆகுமா, அந்த கோபர்களும் அந்த மாடு கண்டுகுட்டிகளை போகல ஆகுமா அப்படின்னு நினைச்சு அழும்போது நீ வேணா பிருந்தாவனம் போயிட்டு வா என் கண்ணா, நான் ராஜரீகமான காரியத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதவா பிருந்தாவனம் போயிட்டு வான்னு சொல்றியே, எனக்கு போயிட்டு வரத்துக்கு மனசே இல்லையே, அங்கேயேதான் இருக்கணும் போல இருக்கு, நான் வேணா உனக்கு பதிலா போயிட்டு அங்கேருந்து அந்த 1000 ஆட்சிகளுக்கு எல்லாருக்கும் சமாதானம் சொல்லிட்டு வரட்டுமா
உன் விஷயமா அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் தூது போயிட்டு வரட்டுமா அப்படின்னு உடனே கண்ணன் உத்தவனா அத்தனை பேர்களுக்காகவும் அனுப்புறானா. உத்தவன் சாமானியன் இல்ல, உத்தவன் சாட்சாத் ப்ரஹஸ்பதே சிஷ்யா உத்தவோ புத்தி சத்தமஹா அப்படின்னு ப்ரஹஸ்பதியோட சிஷ்யனா. இவ்வுலகத்துல அத்தனை சாஸ்திரமும் படிச்சு தேவலோகத்துல ப்ரஹஸ்பதி கிட்ட போய் அத்தனையும் படிச்சு பகவான் கிருஷ்ணனுக்கே மந்திரியா இருக்கிறதான பெருமை உடையதான உத்தவன், சர்வசாஸ்திரங்களையும் படிச்சதான உத்தவன் தனக்கு பெருமையா அங்க எல்லாருக்கும் போய் பகவானோட மகாத்மிய ஞானத்தை சொல்லி எல்லாருக்கும் வேதாந்த உபனிஷத்து லெக்சர் எல்லாம் கொடுத்துட்டு அவர்கள் பகவான் பரமாத்மா கிருஷ்ணன் பரமாத்மாங்கிறத எப்படியாவது உபதேசம் பண்ணிட்டு வரலான்னு பிருந்தாவனம் வர, பிருந்தாவனத்துக்கு வந்து அங்கேருந்து பார்த்தா யசோதம்மா அங்கேருந்து தன் மேல வச்சிருக்கிறதான உத்தவன் அப்படியே பகவானை போலயே இருப்பான். அதே போல சியாமளமான திருமேனி, பகவானுடைய வஸ்திரத்தையே தான் கட்டிட்டு இருப்பான், பகவானுடைய மாலையே தானும் போட்டுப்பான். தொயோப முக்த ஸ்ரக்கந்த வாசோ லங்கார சர்ச்சிதா அப்படின்னு பகவான் கடைஞ்சதான மாலையே தானும் போட்டுட்டு இருப்பான், பகவான் இட்டின்றதான சந்தனத்தையே தானும் இட்டுப்பான். பகவானை போலயே இருக்கிறதுனால அங்கேருந்து யசோதம்மாவும் நந்தகோபனும் கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் படிக்க 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 ராத்திரி பூரா அழுது கொண்டே சொல்ல, இதோ இதோ கண்ணன் இதுதான் போன தீபாவளிக்கு போட்டுனதான சட்டை, கண்ணன் இந்த பானையை தான் உடைச்சான், கண்ணன் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து தினம் தச்சி மம்மு சாப்பிடுவான் அப்படின்னு ஒண்ணு சொல்றதை பார்த்துட்டு அவர்களை எப்படியாவது தேத்தலான்னு வந்ததான உத்தவன் அந்த பிரேம சாகரத்துல கலங்கி எங்கேயோ ஒரு கரை சேர்ந்துட்டான். எங்கேயோ அவர்களுடைய பாவத்துக்கு அவனால் ஈடு கட்டவே முடியல. யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு கார்த்தால அங்கேன்னு உத்தவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த விடியும் விடியாததான பொழுதுல கோபிகள்லாம் அங்கேருந்து தூரக்கையேந்து பாக்குறதான உத்தவனை கண்ணன் தான் வந்துட்டான் கண்ணன் தான் வந்துட்டான்னு எல்லாரும் ஓடி போய் பார்க்கலாங்கும் போது கிட்ட வந்து பார்த்தா அது அச்சுதன் இல்ல, அச்சுத வேஷ பூஷணா, அச்சுதனுடைய வேஷம் போட்டு இருக்கிறதான உத்தவன் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அவரவர்கள் கீழே விழுந்து அழுது கதற, கண்ணன்னு நினைச்சோமே கண்ணன்னு நினைச்சோமே அப்படிங்கும் போது ராத அங்கேருந்து சிறுன்னு பறந்து வரதான ஒரு வண்டை பார்த்து அந்த வண்டுக்கு தூது அனுப்புறது போல உத்தவன் கிட்ட டைரக்டா பேசுறதுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்திரீகளோட கூச்ச ஸ்வபாவமா இருக்கிறதுனால அந்த உத்தவர் கிட்ட பேசுற மாதிரி வண்டு கிட்ட பேசுறார்கள். மதுபகிதவ பந்தோ மாஸ்பிருசாங்கிரிம் சம்பத்ஞாஹ குஜவினுரிதமாலா குங்குமஸ்மஸ்ருபிர்ன பிரமர கீதம் அப்படின்னு உத்தவன் கிட்ட பேசுற மாதிரி வேதாந்த பொருளி இருக்கிற மாதிரி கிருஷ்ண பக்தி விஷயமா அந்த வண்டு கிட்ட பேசுற மாதிரி உத்தவன் கிட்ட பேச, உத்தவன் அத்தனை படிப்பு படிச்சிருக்கான்னாலே அந்த படிப்பெல்லாம் எதுக்காக பிரயோஜனம்னா கோபிகைகள் பாடினதான இந்த பிரமர கீதத்தை புரியறதுக்காக தான் இத்தனை படிப்பும் படிச்சானோ. இந்த பிரமர கீதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபிகைகளோட பாவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு படிப்பு படிச்சுக்க அங்கேன்னு உத்தவன் இவர்களுடைய பக்தியை புரிஞ்சுக்க முடியாத தத்தளிச்சு போய் பக்திங்கிறது ஒண்ணு கோபிகைகள் கிட்டேந்து தான் வருது. அஹோபாக்கியம் நந்த கோப பிரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு பிரம்மா இந்த 1000 ஆட்சிகளோட பெருமையை அங்கேருந்து வாயார புகழ்ந்து போனாரே. அப்படி இருக்க இந்த ஆட்சிகள் இந்த கோபிகள் கிட்டேந்து தான் பக்தியே வருது. வந்தே நந்த பிரதஸ்திரீனாம் பாதரேணும் அபீக்ஷ்ணசா யாசாம் ஹரிகதோத்கீதம் புராதி புவனத்ரயம்னு அங்கேருந்து கோபிகளோட திருவடி தூளியில உத்தவன் புரண்டி எழுந்து அங்கேருந்து திருப்பியும் மதுரைக்கு வரான். மதுரைக்கு வந்து கண்ணனை கட்டிட்டு அழறான், கேவி 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 அழறான். அழுதோடனே கண்ணன் பார்த்தான், என்னப்பா பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்தியே, கோபிகள் எல்லாம் பாத்தியா, அவர்களுக்கெல்லாம் என்னோட சந்தேஷத்தை சொன்னியா, என்னோட தகவலை சொன்னியா அப்படின்னு உடனே கண்ணா நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவர்களுடைய பிரேமையில, நீ கண்ணா இங்க மதுரையில இல்லவே இல்லை, உன் பாவம் அவர்களுடைய பாவத்தை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவனத்துல நீ எப்பயும் அவர்களோடே இருந்துட்டு இருக்கியே அப்படின்னு உத்தவ சந்தேஷம்ங்கிற அருமையான கட்டம். இது மாதிரிலாம் இதை தள்ளிட்டு போகிற அளவுக்கெல்லாம் இல்ல, அது மாதிரி ஒரு அருமையான அமிர்தம் உத்தவ சந்தேஷம். இப்படியே இருந்துட்டு இருக்க ஒரு லீலைகளா அப்படி நிறைய நடக்குது. பகவான் மதுரையை ஸ்தாபிச்சு மதுரையில திருப்பியும் ஜராசந்தனால படையெடுப்பு. ஜராசந்தன் யாருன்னா கம்சனோட மாமனார். கம்சனோட 2 பெண்களான அஸ்தியும் பிராப்தியும் தான் கொடுத்திருக்கான். அந்த கம்சனோட மனைவிகளான அஸ்தி பிராப்தியோட அப்பா தான் ஜராசந்தன். ஜராசந்தனுக்கு கோபம் கம்சனை அழிச்சதுனால திருப்பியும் 18 தடவை படையெடுக்கிறானாம். 18 தடவை படையெடுத்தா 32 அக்ஷௌகணி சேனையாம். பூரா பாரத சேனையுமே அங்க 7 இங்க 11, அதுவே மொத்தமே 18 அக்ஷௌகணி தான். ஜராசந்தன் 32 அக்ஷௌகணியை சேர்த்துட்டு அங்கேருந்து வருவானா. ஒரு அசத்துக்களும் எந்தெந்த அட்ரஸ்ல இருக்குங்கிறத எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த பூரா ஜராசந்தனும் கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ண, கண்ணன் அத்தனை பேரையும் அழிக்க 18வது முறையா அங்கேருந்து கண்ணன் யுத்தத்துக்கு அந்த ஜராசந்தன் வர, அப்ப அங்கேருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படிங்கும் போது பகவன் காலையவனன் என்கின்றவனை முச்சுகுந்த சக்கரவர்த்தியினால அழிச்சு துவாரகா சாம்ராஜ்யத்தை கடலுக்கு மத்தியில ஸ்தாபிச்சு
தைவத மகாராஜா அந்த ராஜாவோட பெண்ணான ரேவதிய பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கண்ணனுக்கு பொன் பார்த்துட்டு இருக்காளாம். கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற கதையோட சொல்லி அங்கேருந்து பரீட்சித்துக்கு நீ நிறைய கதை கேட்டிருப்பிய ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிறதுனால சுருக்கமா முடிச்சோடனே பரீட்சித்து பார்த்தார். என்ன அழகான கதை. பகவான் அங்கேருந்து பீஷ்மக பெண்ணான அந்த ருக்மிணிய ராட்சச விதானத்தினால கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுவாரே, அந்த கதையை விஸ்தாரமா பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியாக மாத்வீலோகமலாபஹா கோனு திருப்யேத சுன்வானஹ சுதக்ஞோ நித்யநூதனா. பகவானுடைய கதையை கேட்டு யாருக்குதான் திருப்தின்னு ஒன்று ஏற்படும். கேட்டாச்சு, முடிஞ்சாச்சு, இந்த வருஷம் முடிஞ்சுட்டு கேட்டு அப்பாடா முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு சுதக்யோ நித்திய நூதனஹா கேட்க 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 அப்பயே ஆனந்தமா ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வத் மனசோ மகோத்சவம் அப்படிங்கிற மாதிரி கேட்க 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 நவமா இருக்கிறதான கிருஷ்ணலீலைகள்லாம் யாருக்கு கேட்ட ஆனந்தமா இருக்கும். அதனால ருக்மிணி கல்யாணத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்லி அங்கேருந்து எனக்கு சொல்லலாம் அப்படின்னு உடனே அங்கேருந்து பரீட்சத்துக்கு சொல்றாரா, ராஜா சீர் பீஷ்மகோ நாம. பீஷ்மகர்னு ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு பகவான் பீஷ்மக சுதாம் ருக்மிணீம் ருச்சிதானனாம் ராட்சசேன விதானேன உபயமே யதாஸ்ருதம் கேட்டிருக்கேனே, அந்த கதையை சொல்லுங்கோன்னு. ராஜா சீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்யைகா சவரானனா ருக்மக்ரஜோ ருக்மரஜோ ருக்மபாஹு அனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷா ஸ்வசாசதி. குண்டினம் என்கின்ற விதர்ப தேசம், விதர்பான் இன்னைக்கும் நாக்பூர் கிட்ட இருக்கு. அதே தேசத்துல ராஜா பீஷ்மகர் என்கின்ற ராஜா இருக்கார், ஆட்சி புரிந்துட்டு இருக்கார். அவருக்கு 5 பிள்ளைகளான ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மமாலி, ருக்மகேஷி என்கின்ற 5 பிள்ளைகளும் ஒரு பெண்ணான ருக்மிணிங்கிற கடைசியான சாட்சாத் மகாலட்சுமியே செம்பகலட்சுமி தாயாரே அவருக்கு குழந்தையா பிறந்தார் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து ருக்மிணி சத்சங்கத்திலேயே வளருவார். அப்பா அவர் எப்பயுமே சத்சங்கத்துக்கு அழைச்சிட்டு போனதுனால நிறைய சாதுக்களுக்கு வீட்டுக்கு வந்து கதையெல்லாம் சொல்லுவாள். அப்பாவோடையே சேர்ந்து வளர்றதான அந்த ருக்மிணி நிறைய சோபஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூப வீரிய குணஸ்ரீயா கிரகாகதே தீயமானாக தம்மேனே சதிருஷம் பதிம் அப்படின்னு பகவானோடைய பெருமைகள்லாம் கேட்டு கேட்டு பகவானுக்கே மாலையிடணும்னு ஆசைப்பட்டு இருக்காளாம் ருக்மிணி. அப்படி இருக்க அதை தெரிஞ்சுக்கிறதுனால மகாராஜா ருக்மிணியை பகவானுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு சபையில இதை விண்ணப்பம் பண்றார். நம்ம ருக்மிணி குட்டிய கண்ணனுக்கு துவாரகாதீசனான கண்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உடனே மூத்த சகோதரனான ருக்மி அங்கே சபையில எழுந்துட்டு அப்பாவை கத்தரானா, எந்த விதத்துல கண்ணனுக்கு ருக்மிணி பொருத்தம்? நம்ம ருக்மிணி கிளி மாதிரி இருக்கான், அவன் காக்கா மாதிரி இருக்கான். நம்ம ருக்மிணிக்கு என்ன படிப்பு? அவன் தருதலையாட்ட பாடசாலையிலேருந்து ஓடி வந்தவன் 64 நாள்ல 64 கலையை கத்துனானா, 4 நாள்ல 4 வேதத்தை கத்துனானா, யாருக்கு அதுல பூ சுத்தலாம்? ஒரு கிளாஸ் 10 வருஷம் ஃபெயில் ஆகி டீப்பா படிச்சுட்டு வந்தவர்களுக்கு படிப்பு அருமை தெரியுமா? தருதலையா பாடசாலையிலே நாங்க படிப்பு வராம ஓடி வந்தான் அந்த பையன். அவனுக்கு கண்ணும் ஏதோ ஓர கண்டு போல இருக்கு, எல்லாரும் அதை பார்த்து கட்டாட்சம்ங்கிறா. காலும் ஏதோ ஊனம் போல இருக்கு, அது எல்லாரும் வியத்தியஸ்த பாதார வித்தம்ங்கிறா. என்னவோ 4 சில்லறை கொடுத்து 4 பசங்களை எல்லாரும் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வச்சிருக்கான் போல இருக்கு. அதனால கண்ணனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னோடனே பீஷ்மகர் பார்த்தா, நீ திட்டத்தை முதல்ல நிறுத்து, காது கருகிறது படி இப்படி பேசுவியா, என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு உடனே கோபாலனுக்கு கொடுக்க கூடாது, என்னோட நண்பனான சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தலையெழுத்தேன்னு அங்கேருந்து பீஷ்மகர் அதுக்கு கையெழுத்து போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணவே ருக்மிணிக்கு இந்த விஷயம் தெரியுது. தன்னை சிசுபாலனுக்கு கொடுக்க போறா அப்படின்னு உடனே அங்கேருந்து மூர்ச்சையாக கீழே விழுந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேருந்து துடிச்சுட்டு இருக்கும் போது வாசலோரமா ஹரிநாராயண ஹரிநாராயணன்னு ஒரு பாகவதர் உச்சவர்த்தி எடுத்துட்டே வர எதிர்ச்சையா அந்த பாகவதரை உள்ள அழைச்சு அவர் அக்ஷய பாத்திரத்துல அக்ஷதை போட்டு பாத பூஜை பண்றாளாம். பாத பூஜை பண்ணும் போது தன்னுடைய கையிலேருந்து தீர்த்தம் உழறதுக்கு அதிகமா தன் கண்லேருந்து கண்ணீர் விழறதா ருக்மிணிக்கு. இப்படி ருக்மிணி அழுது கதறாளேன்னு உடனே அந்த பாகவதர் பார்த்து, என்னமா ஆச்சு ருக்மிணி, நீ எதுக்குமா அழணும்? அழகில்ல, குணம் இல்ல, ரூபம் இல்ல, சௌந்தர்யம் இல்ல, இது மாதிரி பணம் இல்லைன்னு நினைச்சு அழுதா அது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு? உன் அழகுக்கோ படிப்புக்கோ ரூபத்துக்கோ சீலத்துக்கோ எல்லாத்துக்கும் ருக்மிணி ருக்மிணி சமா அப்படின்னு உனக்கு யாருமா ஈடாக முடியும் அப்படின்னு எதுக்குமா நீ கஷ்டப்படுறேன்னு உடனே ருக்மிணி தோழி கண்ணால கடைக்கண்ணால பார்க்கவே ருக்மிணி அங்கே ருக்மிணியோட தோழி சொல்றாளாம், நம்ம மகாராணி நம்ம ராஜகுமாரி துவாரகாதீசனான கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அது அழகுதானே,
நானே பார்க்கும்போதே நினைச்சேன் இந்த ருக்மிணி குட்டிக்கு கண்ணன் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னே நினைச்சிட்டேன். இந்த ஃப்ளூட்டுக்கு அந்த வீணை, ருக்மிணி அழகா வீணை வாசிப்பாளாம், அதனால இந்த ஃப்ளூட்டுக்கு அந்த வீணை தான், வீணைக்கு இந்த ஃப்ளூட்டு தான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் மனசாலே நினைச்சிட்டேனே. நீயே கரெக்டா சொல்ற. இல்ல இல்ல, இவ அப்பா வந்து சிசுபாலனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா. நிச்சயதார்த்தம் இல்லாம மனுஷன் தானேமா பண்றது, பகவானுடைய ஹிருதயத்துல தானே எல்லாம் நடக்கிறது. நிச்சயதார்த்தம்னு பண்ணுவா, அங்கேயிருந்து மாப்பிள்ளை அழைப்புன்னு அங்கேயிருந்து நடத்தும் போதே மாப்பிள்ளைக்கு மாரடைப்பு வந்து போற கதைகள்லாம் தெரியுமேமா. அதனால இதெல்லாம் நீ நம்பாத, பகவானுடைய சங்கல்பம் என்னவோ அதுதான் ஜெயிக்கும். நான் பகவான்கிட்ட போய் இதை பிரார்த்தனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு உடனே ருக்மிணி அங்கேருந்து அவசர அவசரமா மலமலன்னு 7 ஸ்லோகங்களை பத்திரத்துல எழுதி அங்கேருந்து அந்த பிராமணர் கையில கொடுக்கவே, யோகேஸ்வரரா இருக்கணும், விதர்ப தேசத்துல மறைஞ்சார், துவாரகையில தோன்றினான். துவாரகையில தோன்றினோடனே பகவான் அங்கேருந்து அந்த பிராமணரை உட்காத்தி வச்சு பாதபூஜை பண்ணி, விப்ரான் ஸ்வலாப சந்துஷ்டான், எதுவுமே ஆசைப்படாத நீங்கள் எங்க சபையை தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பிராமணர் சொல்றார், விதர்ப தேசத்து ராஜகுமாரியான ருக்மிணி தேவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காள் அப்படின்னு. அதை நீரே படியும்னு அந்த பிராமணர் பார்த்தார். ஆஹா, ருக்மிணி எந்த பாவத்தோட, எந்த அழுகையோட, எந்த கதறலை பண்ணிட்டே அந்த பத்திரத்தை எழுதியிருப்பாளோ அந்த பாவத்தோடையே படிச்சாரா. சுத்வா குணான் புவன சுந்தர சுன்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதா அகிலார்த்தலாபஹ பைகச்சுதா விசதி சித்தமபத்ரபௌமே. கிருஷ்ணா, உன்னை பத்தி நிறைய சாதுக்கள் சொல்ல சுத்வா குணான் புவன சுந்தரா, உன்னை பத்தி நிறைய சாதுக்கள் சொல்ல என் காது நிறைய கேட்டிருக்கேன். நீ அழகா இருக்கேங்கிறதுனால நான் ஆசைப்படல, உன்னுடைய குணத்தினால பார்த்து நான் ஆசைப்படுறேன். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபஹா போய் அச்சுதா, என்னை கைவிடாதப்பா. நான் இப்படி வெக்கத்தை விட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேனே நினைச்சுக்காத, என் நிலைமை அப்படி இருக்கு, என் நிலைமை இருக்கு அப்படின்னு உடனே பாலயமா சுகுமாரா புவன சுந்தரா பாலயமா சுகுமாரா பாலிதபக முச்சுகுல்தா பவித்ர சரீத்ரா பரமானந்தா பாலயமா சுகுமாரா சுத்வா அனந்த குணாலய அவதகாசோ நவ்யம் பகு மதுரம் சரிதம் ஸ்ருத்வா தாம் ஸ்ருதி வேத்யம் புருஷம் சர்வஸ்வம் மம த்வயி சமர்ப்பிதம் பாலயமா சுகுமாரா புவன சுந்தரா பாலயமா சுகுமாரா. பூர்த்தேஷ்டதத்த நியமம் தேவ விப்ர குருவச்சனாதி விரதம் பகவான் பரேஷா. கிருஷ்ணா, என்னை கைவிடாத, எப்படியானும் என்ன சிசுபாலனுக்கு மாலையிடுற மாதிரி ஒரு துர்பாக்கியத்தை ஆக்கிடாத. நான் 1000 பிறவி எடுத்தாலும் உனக்காக நான் தாசியாதான் இருக்கணுமே தவிர வேற யாருக்கும் நான் ஆட்படக்கூடாது. ஒரு கால் எப்படி நீ என்னை கவர்ந்து போவேங்கிற சந்தேகம் இருந்தால், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் எங்களுடைய பழக்கத்துப்படி குலதேவி பூஜை பண்ணணும், தேவிக்கு பூஜை பண்ணணும். அந்த தேவிக்கு பூஜை பண்றதான சமயத்துல என்ன உன்னுடைய வீரியத்தை காமிச்சு என்ன அத்தனை ராஜாக்களையும் ஜெயிச்சு நீ என்ன ஆட்கொள்வாயாக, இப்படிக்கு தங்கள் ருக்மிணி அப்படின்னு உடனே பகவான் அங்கேருந்து பார்த்தான். தாருகா, ரதம் சஜ்ஜமா இருக்கா, கிளம்பலாமா அப்படின்னு கிளம்பினா. அந்த பிராமணனையும் தேர்ல ஏறி உட்காந்து வச்சுட்டா. விதர்ப தேசத்துக்குள்ள பகவான் அங்கேருந்து அந்த பிராமணரை கீழே இறக்கி விட்டோடனே அந்த பிராமணர் மெல்ல அங்கேருந்து ருக்மிணியை பார்த்து, ருக்மிணி நடந்தாச்சு, நல்லபடியா நடந்தாச்சு, பகவான் வந்தாச்சு அப்படிங்கிற சூச்சனை சொன்னோடனே ருக்மிணிக்கு அப்பதான் உயிரே வந்துதான். அத்தனை ராஜாக்களும் ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம் நடத்தி கொடுக்கணும். அங்க வங்க கலிங்க தேசத்து ராஜாக்கள் எல்லாம் அங்கேருந்து காவலுக்கு நிக்க, அடுத்த நாள் கார்த்தால தேவி பூஜைக்காக, குலதேவி பூஜைக்காக அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காளாம். கிளம்பி வந்திருக்கும் போது தாம் தேவமாயாமிவ வீரமோகினி சுமத்யமாம் குண்டல மண்டிதானனா ஷியாமாம் நிதன்பார்பித ரத்னமேகலாம் வியஞ்சஸ்தனீம் குந்தல சங்கிதேக்ஷணாயாம் சுஜிஸ்மிதா பிம்பபலாதரத்யுதி சோணாயமான த்விஜகுந்த குட்மலா. அழகான குட்டி ருக்மிணி, அழகான இழக்க தலை ஜட குஞ்ச வச்சு வாரி பின்னி
சந்திரபிரபை சூரியபிரபை கலிகத்தொழா திடைநாகர்லாம் வைத்து கொண்டு அழகான அஷ்டமி சந்திரன் போன்ற அந்த நெத்தியில கஸ்தூரி திலகம் விட்டுட்டு நட்டு புல்லாக்கு அதெல்லாம் சாட்சி கொண்டு பவழம் போன்ற உதடு அந்த கழுத்து சங்கம் போன்ற கழுத்துல நிறைய ஹாரங்கள் பதக்கங்கள் எல்லாம் சாட்சி கொண்டு பட்டு வஸ்திரத்தோட கையில அங்கேருந்து ஒரு பூச்செண்டை பிடிச்சு கொண்டு அங்கேருந்து அண்ணனை போட்டு நடந்து 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 அங்கேருந்து வராளாம். வரும்போது அங்கேருந்து எல்லா ராஜகுமாரர்கள் பார்த்துட்டே இருக்கும்போது பகவான் அங்கேருந்து வந்து ருக்மிணியை கட்டி தூக்கி தாம் ராஜகன்யாம் ரதமாரு ருக்ஷதீம் ததார அந்த விஷதாம் சமீக்ஷதாம் அப்படின்னு அங்கேருந்து ருக்மிணி தூக்கிய தேர்ல அங்கேருந்து எடுத்து வைத்து கொண்டு பகவான் ஜல் 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 ஜல்னு அங்கேருந்து ஓடி போயிட்டானா. ஓடி போயிட்டு அங்கேருந்து துவாரகா நகரி மத்தியே சகஸ்திரஸ்தம்ப மண்டபே சகலத்திரம்னு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு ருக்மிணி கல்யாணம் பண்ணி கல்யாண கோபாலம் கருணாலவாலம் அப்படின்னு கல்யாண கோபாலனா ருக்மிணி கிருஷ்ணனா இங்க எப்படி கோபாலனோட ருக்மிணி இருக்காளோ அது போல பிரகாசிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதோட ருக்மிணி கல்யாணத்தோட இருக்கட்டும். மேல இருக்கிற சரித்திரங்கள் எல்லாம் நாளைக்கு சொல்லுவோம். गोपिका जीवन स्मरणं सद्गुरुनाथ महाराज की जय।